அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளாலும் மெய்யாற்றுப்படுத்துகின்ற குருநாதர்களின் குருவருளாலும் சைவ சித்தாந்தம் என்கின்ற உயரிய ஞானத்தை எளிய முறையிலே வாழ்வியல் உதாரணங்களுடன் குழந்தைகளும் பட்டி தொட்டியில் இருக்கின்ற கிராம மக்களும் கூட புரிந்து கொள்கின்ற அளவிற்கு இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற நூல் அமைய பெற்று இது ஒரு ஆயுதமாக வருங்காலத்திலே நம்முடைய சமயம் அறிவு சார்ந்த சமயமாக இருக்கும், எல்லோரும் அறிவு சார்ந்த சமயமாக இதை பின்பற்றுவார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இந்த சைவ சித்தாந்த சுடர் நூல் அமைய பெற்றிருக்கிறது. குறைந்த பக்கங்களிலே, குறைந்த எடையிலே, குறைந்த விலையிலே நாம் இதை மிக அழகாக வெளியிட்டிருக்கின்றோம். அனைத்து கருத்துக்களும் அனைவரின் வாழ்க்கைக்கும் பயன்படுகின்ற கருத்துக்கள். இந்த அடிப்படையில் இதில் இருக்கின்ற 15 அலகுகளில் நாம் ஒவ்வொரு அலகுகளாக சிந்தித்து வருகின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது அலகு 13, 14, 15 இந்த 3 அலகுகள் முடிந்தால் இந்த பாடம் சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 6 அதுக்கான பாடம் நடத்துதல் நிலையை நாம் கடந்து விடுவோம். அதுக்கு அடுத்து 3வது தேர்வு, அதுக்கு அடுத்ததாக நேர்முக தேர்வு. ஒரு 2 தேர்வு முடிஞ்சது அப்படின்னா இந்த குழுவில் இருக்கின்ற அனைவரும் சைவ சித்தாந்த சுடர்கள் ஆகிவிடுவீர்கள். சைவ சித்தாந்த சுடர் ஆணவங்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் சைவ சித்தாந்த சுடர், நானும் சுடர், நானும் உங்கள் மாணவி, நானும் சுடர் தான், நான் B6, நான் B5. ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது எனக்கு எல்லாரையும் தெரியாது இல்லையா, அவங்க வந்து சொல்லும் பொழுது நானும் உங்கள் மாணவி தான் B6 அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த B1, B2, B3, B4, B5, B6ங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறதுங்கிறத உணர முடிகிறது. இந்த அடிப்படையில் இப்போ B6 13வது அலகு பாடத்தை சிந்திப்போம். நம்ம கண்ம மலம். இப்போ நம்முடைய இந்த பிரபஞ்சத்திலே பதி, பசு, பாசம் என்ற 3 அனாதி பொருள்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். பதி என்பது இறைவன், அது ஒன்றுதான். இறைவன்கள், கடவுள்கள் அப்படி சொல்லக்கூடாது. கடவுள், இறைவன், சிவன், சிவபெருமான் எல்லாம் ஒண்ணுதான். அது பதி. பசு என்று நாம் உரிமையில் சொன்னாலும் அதை பசுக்கள் என்று நாம் சொல்ல வேண்டும், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எண்ணிலடங்காத கூட்டம் இருக்கின்றது உயிர்கள். அதனுடைய எண்ணிக்கை சிவபெருமானுக்கு மட்டுமே தெரியும். ஆக இதை பசுக்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக மலம். மலம் என்று நாம் சொன்னாலும் பாசம் அல்லது மலம் என்று சொல்லுகின்றோம். மலம் என்பதிலும் 3 மலங்கள் இருக்கின்றன, ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம் என்கின்ற மலம் உயிரின் மேல் படிந்திருந்தது. அதற்கு பல உதாரணங்கள் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு தெளிந்த நீரின் மேல் எப்படி ஒரு பாசி படர்ந்தா அது வெளியில நமக்கு பாசி தான் தெரியும், நீருடைய திறன் வெளியில தெரியாது. அதுபோல ஒரு அரிசியில அதுக்கு மேல அந்த உமி என்கின்ற நெல்லா இருக்கும் பொழுது மஞ்சள் கலர்ல அந்த உமிதான் நமக்கு தெரியுதே தவிர அரிசி தெரிவதில்லை. அப்படி மறைச்சிருக்கு, இப்படி மறைச்சிருக்கு, இப்படி மறைச்சிருக்கு, ஒன்னோட ஒன்னா கலந்து இருக்குன்றதுக்கு செம்பில் களிம்பு போல, காப்பர்ல ஆக்சைடு போல என்று நமக்கு பல்வேறு உதாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். எப்படியோ இந்த உயிரை மறைத்திருக்கிறது. முதல் நிலை மாணவர்களுக்கு முதல்ல இந்த பாடத்தை சொல்லும் பொழுது இப்போ கூட நான் சொன்ன வார்த்தை வந்து உயிரை மறைத்திருக்கிறது என்று சொன்னேன். உயிரை மறைத்திருக்கிறது என்றால் உயிரை மறைச்சா என்ன, மறைக்கலன்னா என்ன? எங்க பிரச்சனை என்றால் உயிரின் அறிவை மறைத்திருக்கிறது. அறிவை மறைத்திருக்கிறதுனால உயிரையே மறைத்திருக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஒரு மெடிக்கல்ல ஒரு டேர்ம் இருக்கு, பிரெயின் டெட் அப்படிம்பாங்க. மூளை இறந்து விட்டது, மூளை வேலை செய்யாது, மூளை இவருக்கு இனிமே வேலை செய்யாது, பிரெயின் டெட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் போய்விட்டால், மனிதன் முழுவதுமாக இருந்தாலும் அவங்க வேலை செய்ய முடியாது. இப்போ அவனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து, ஹார்ட்டு, கிட்னி எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து
வேற வேற ஆளுக்கு வித்தின் 2 hours 20 ஹவர்ஸ்க்குள்ள அதை ஃபிட் பண்ணிடுவாங்க. பிரெயின் டெட் அப்படின்னா மற்றதெல்லாம் போயிடும். ஆக பிரெயின் நமக்கு வந்து உயிர் உடல் அப்படிலாம் நம்ம சொன்னாலும் பிரெயின் தான் முக்கியமாக இருக்கிறது. அதுபோல ஆணவ மலம் உயிரை மறைத்திருந்ததுன்னு ஆரம்பத்தில் படிக்கிறோம். நான் உயிரை வந்து மறைக்குது அப்படின்னு சொல்றதை விட உயிரின் அறிவை மறைத்திருந்தது. உயிருடைய அறிவு மறைஞ்சிட்டதுனால உயிருக்கு உடல் மாதிரி ஒன்று இருந்தா கூட அது ஒன்றும் செயல்பட முடியாது. முக்கியமானது என்ன? அறிவை மறைச்சிருக்கு. இந்த காலத்துல எல்லாம் மாற்று சமயத்தினர் இந்த நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய சமயத்தை, பௌத்த சமயமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க சமயத்தை பரப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மதுரையில் அப்படித்தானே நடந்தது. அந்த அந்த நாட்டுடைய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன், அந்த குறுநில மன்னன், அவனை போய் முதல்ல பிடிப்பாங்க. பிரிட்டிஷ்காரவங்களும் அப்படிதான் பண்ணாங்க. அவனை பிடிச்சி அவனுக்கு என்ன வேணும், அவன் எதுல வீக்கா இருக்கான் அப்படின்னு பார்த்து அதை கொடுத்து, அவனை ஆடணும்னா ஆடுவாங்க, பாடணும்னா பாடுவாங்க, மிரட்டணும்னா மிரட்டுவாங்க. அவனுக்கு இதுல ஆசை இருக்கு அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அந்த மன்னனை அவங்க மாத்திடுவாங்க. அந்த மதத்துக்கு மன்னனை மட்டும்தான் அவங்க மாத்துவாங்க. மன்னனை அவங்க மாத்திட்டதுனால நாடே மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடும். கூன் பாண்டியன் என்ன சொல்லிட்டாரு? யாரும் திருநீர் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரை திருநீர் வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்களும் வைக்காதீங்கன்னு சொல்லி அவர் ஒருத்தரை மாத்தினதுனால, அவர் அரசனாகி இருந்ததுனால, அவருடைய ஆணைக்கு அந்த நாடு கட்டுப்பட வேண்டும் என்பதால் ஒரு ஆளை அடிச்சா 100 பேரை அடிச்ச மாதிரின்ற மாதிரி அப்படி பண்ணினாங்க. அதே போல இங்க அறிவை மறைத்திருக்கிற உயிரை மறைத்திருக்கிறதுன்னு நம்ம சொன்னாலும், உயிரை மறைத்திருக்கிறதுன்றதை விட உயிரின் அறிவை மறைத்திருக்கிறது தான் கொஞ்சம் உயர்ந்த நுண்ணிய பொருள். இது ஒரு ஸ்டேஜ் மாணவர்களுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். எஸ்எஸ் முடிகிற அளவுக்கு 13வது அலகு 15வது அலகுல எல்லாம் இப்படி சொல்லுவோம். எஸ்எஸ்டிடி பேட்ச் 1 அதுக்கு மேலே வரும்பொழுது, அட்வான்ஸ் கோர்ஸ் அதுல எல்லாம் வரும்பொழுது, உயிரின் அறிவை மறைச்சிருக்கல, உயிரின் அறிவின் அறியும் திறனை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐயா அது நீங்க முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னா முதல்ல சொன்னா புரியாது, தெரியாது, புரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு கூட புரியாம போயிடும். அதனால இப்படி முதல்ல உயிரை மறைச்சிருக்குன்னு சொல்லுவோம், அப்புறம் உயிரின் அறிவை மறைத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்புறம் உயிரின் அறிவின் அறியும் திறனை மறைத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுதான் நுணுக்கமானது. இது மேலோட்டமான தூளமான பெயர்கள், அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணவ மலம் என்பதுதான் உயிரின் எதிரி. ஆணவ மலம் என்பதுதான் உயிரை மறைத்திருந்ததை தவிர மற்ற 2 மலங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பவே எந்த பிரச்சனையும் கண்ம மலத்தாலையும் மாயை மலத்தாலையும் நமக்கு கிடையாது. இப்ப இறைவன் என்ன பண்றாரு? இந்த ஆணவ மல பிடியிலிருந்து இந்த ஆன்மாவை விடுவிக்க வேண்டும் என்பதால் ஆணவ மலத்தை அதை எடுக்கணும், கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவரு சர்க்காரியவாதத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறாரு. புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது அவரு. அதனால என்ன இருக்குதுன்னு பார்த்தா மாயைன்னு ஒண்ணு இருக்கு, கண்மம்னு ஒண்ணு இருக்கு. இங்க வாங்கடா 2 பேரும், இந்த பையன் மயக்கத்துல இருக்கான், நீ காலை பிடிச்சிக்க, நீ முகத்துல தண்ணியை தெளி, நீ வண்டியில தூக்கி வை, எப்படியோ அவனை சரி பண்ணி கொண்டு வந்துருங்கன்ற மாதிரி அந்த மாயையையும் கண்மத்தையும் செயல்படுத்துகிறார் இறைவன். அது ரொம்ப நுணுக்கமான பொருளாக இருக்கிறது. நுணுக்கமாக இருப்பதால் அது எங்கும் பரவி இருக்கிறது. எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் அமைதியா இருப்பார். அதுபோல அது நுணுக்கமா இருக்கிறதுனால எங்கும் பரவி வியாபக பொருளாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாயையை இறைவன் விரிவுபடுத்துகிறார் இந்த உயிர்களுக்காக. இந்த மாயை விரிந்தால் மாயேயம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த உலகம் மாயை மாயைன்னு சொல்றோமே, ஆக்சுவலாக மாயேயம், மாயையின் காரிய பொருளாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. மாயைங்கிறது நுண்ணிய பொருள். உலகம் ஒடுங்கும் போது என்ன ஆகும்? மாயை ஆகும். என்னங்கய்யா விரிஞ்சாலும் மாயைன்றீங்க, ஒடுங்கினாலும் மாயைன்றீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. விரிஞ்சா மாயேயம்னு சொல்லணும், இருந்தாலும் நம்ம மாயை மாயைன்னு சொல்லி பழகிட்டோம். ஆக விரியும் பொழுது மாயேயம், சுருங்கும் பொழுது மாயை என்ற நுண்ணிய பொருளாக இந்த உலகம் இருக்கும். ஆக உயிரை அது எந்த தொந்தரவும் பண்ணல, அது பாட்டுக்கு நல்லா தான் இருந்தது. உயிருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி இறைவன் கொண்டு வந்து உயிரோடு அதை சேர்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால உயிருக்கு அது நண்பன் தானே தவிர எதிரி கிடையாது. ஆணவ மலத்தோட இயல்புகள் வந்து இந்த மாயை சேர்ந்த பிறகு நான் எனது நான் எனதுங்கிறது வெளிப்பட்டு தோன்றும். நம்ம மாயையினாலதான் இப்படி நினைக்கிறோம், நான் எனதுங்கிறதுலாம் மாயை, இது மாயை, இது மாயைன்னு சொல்றோம். மாயை நமக்கு நல்லது, விளக்கு போன்றது. ஆணவ மலம் தான் இருள் போன்றது.
ஆணவ மலத்துக்குள்ளதான் இந்த நான் எனதுங்கிறது மறைந்து இருந்தது. மாயை வந்ததுனால வெளியில தெரியும். இப்ப எனக்கு இந்த பாடம் நடத்த முடியுங்கிறது என்னுள் மறைந்து இருந்தது. இப்ப இந்த யூடியூப் இருக்கிறதுனால, நீங்கெல்லாம் இருக்கிறதுனால, ஹெட்போன் இருக்கிறதுனால அது வெளிப்பட்டு தோன்றுகிறது. அப்போ மூலம் ஒரு இடத்துல இருக்கு, விரிவாக்கம் ஒரு இடத்துல இருக்கு. மூலம் என்பது ஆணவ மலத்திலே நான் எனது என்கின்ற செருக்கிலும் அறியாமையிலும், அப்படி நம்ம நினைக்க கூடாதுங்கிறது நமக்கு தெரியாமலே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இருந்தோம். இறைவன் இப்போ அதை நமக்கு வெளிப்படுத்தி அது என்னன்னு நல்லா காமித்து, இது அனுபவி ராஜா அனுபவி என்று நமக்கு நம்மை அனுபவிக்க வைத்து, அப்புறம் ஒரு காலத்துல போதும் சாமி அப்படின்னு நம்மளே சொல்ல வைத்து, போதும்னு சொன்ன பிறகு சரி வா அப்படின்னு சொல்லி நம்மை அவருடன் திருவடியுடன் இணைத்துக் கொள்கிறார். இதுதான் பாடம். ஆணவம் தான் உயிரை மறைத்திருந்தது, உயிரின் அறிவை மறைத்திருந்தது, உயிரின் அறியும் திறனை மறைத்திருந்தது. மாயையும் கண்மமும் இறைவனால் இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக சேர்க்கப்பட்டது. இதுல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது ரெண்டும் நமக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கு. உதவி செய்யும் பொழுது அது எப்படி செய்யுதுங்கிறது வேற. இப்ப டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். டாக்டர் ஒருத்தர் வர்றாரு, குத்தி குத்தி பாக்குறாரு, அவரு வாயில வச்சு ஊதுறாரு, அது நமக்கு வலிக்குது. எதுக்காக பண்றாரு டாக்டர்? நம்மளை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பண்றாரு. இது போல இந்த மாயையும் கண்மமும் நமக்கு எதையாவது துன்பத்தை கொடுத்தாலோ இல்லை ஒரு மயக்கத்தை கொடுத்தாலோ ஃபைனலா அதோடைய இன்டென்ஷன் என்ன? நம்ம இறைவனுடைய திருவடிக்கு போகணும், ஆணவ மல பரிபாகம் ஆக வேண்டும், சக்தி நிவாதம் நடக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும்ங்கிறது தான் அது ரெண்டும் வேலை செய்யுது. இறைவன் வேலை செய்ய வைக்கிறார். இவ்வளவுதான் நம்ம சைவ சித்தாந்தம். இனிமே வேகமா போயிடலாம் பாடத்துல. சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 13வது அழகாக நமசிவாய என்ற மந்திர சொல்லில் வரும் ம என்ற மலங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மலங்கள் என்பவை நமது உயிர் இறைவனை அடைய விடாமல் தடுப்பவை. மலங்கள் ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என மூன்று வகைப்படும். இந்த மூன்றில் முந்தைய அலகுகளில் ஆணவ மலம் மற்றும் மாயா மலம் என்ற இரண்டையும் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது கண்ம மலம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அலகுல தான் முதல் முறையா கண்ம மலம் பார்க்கிறோம். 13வது அலகுல தான் கண்ம மலம் பார்க்கிறோம். இறைவனை பற்றி பார்த்ததெல்லாம் 5, 6லே பார்த்துட்டோம். இப்போ இந்த 7வது அலகுல இருந்து 12வது அலகு வரைக்கும் 7, 8, 9, 10, 11, 12 அலகுகள் மாயா மலத்தை பற்றியே சிந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, உதாரணமாக ஆரம்பமே உதாரணத்துல ஆரம்பிக்குது. தேங்காயின் மேல் இருக்கும் மட்டையை மாயா மலம் என்று. இப்ப 3 மலத்தை பத்தி பேசுறதுனால நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த 3 மலத்தை நம்ம இங்க பேசுறோம். இதை எடுத்துட்டு போய் உண்மை விளக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுல இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் அங்கங்க பார்க்க கூடாது. இந்த இடத்துல இந்த உதாரணம் புரிஞ்சிருச்சா, ஓகே விட்டுரு, மீதியெல்லாம் விட்டுரு. உதாரணத்தை தூக்கிட்டு போகாத, வேற எங்கேயாவது புரிஞ்சதை தூக்கிட்டு போ, உதாரணத்தை தூக்கிட்டு போகாது. உதாரணமாக தேங்காய் பார்த்தீங்கன்னா, தேங்காய் மரத்துல இருந்து அந்த தேங்காயை பறிக்கும்போது, முத்தின தேங்காய் பறிக்கும் பொழுது அந்த தேங்காயோடைய மேல் மட்டையை ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்து அந்த மட்டையை நீக்குவாங்க. அது முதல்ல மேலே இருக்கிற மட்டையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதோட ஒட்டி தேங்காய் நார், தேங்காய் குடுமி, முடியெல்லாம் சொல்லுவோமே, அதை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் உரிப்பாங்க. உரிச்ச பிறகு தேங்காயை உடைக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி உடைப்பாங்க. அது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். மற்ற ரெண்டை விட இது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை உடைச்ச பிறகுதான் அதுல இருந்து நம்ம இந்த தேங்காயோ தேங்காய் தண்ணீரையோ நம்ம அனுபவிக்க முடியும். அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இந்த 3 மலத்தையும் அதில் கம்பேர் பண்ணுறோம். உதாரணமாக இதெல்லாம் நமக்கு தேர்வில் வரும், நேர்முக தேர்வில் இது கேட்போம் இந்த கேள்வியை. அந்த தேங்காய் மட்டை ஓடு அதில் கண்ம மலம்ங்கிறது என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ம மலத்துக்கு உதாரணமாக எது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்போம் நேர்முக தேர்வில். நீங்கள் தேங்காயா அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி பதில் சொல்லலை அப்படின்னு ஆயிடும். 2 கேள்விக்கு அது மாதிரி எஸ்கேப் ஆகலாம். 3வது கேள்விக்கு பதில் தெரியலைன்னா அடுத்த பேட்சில் சேர்ந்து படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஒன்று அது திரும்பவும் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறோம். பின்னாடி திருப்புதல் வகுப்புலையும் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதனால நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். தேங்காயின் மேல் இருக்கும் மட்டையை மாயா மலம், மட்டை மாயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மட்டையாகிய மாயாமலத்தை நீக்கினால் அடுத்ததாக வரும் தேங்காய் நார் கயிறால் என்ன இருவினை என்னும் கயிறால் கட்டி, திருவாசகத்துல பொன்னமாலமா சொல்லணுமா, இங்கே வருது, என்னும் இருவினை கயிற்றால் கட்டி
இருவினைங்கிறது கயிறு மாதிரின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். எந்த பாடல்னு சொல்லுங்க. மாயாமலத்தை நீக்கினால் அடுத்ததாக வரும் தேங்காய் நார் கண்ம மலம் என்றும், தேங்காய் நாரை உரித்தால் அடுத்து வரும் தேங்காய் ஓடு ஆணவ மலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 மலங்களையும், அதாவது தேங்காய் மட்டை, தேங்காய் நார் மற்றும் தேங்காய் ஓடு ஆகிய 3ஐயும் நீக்கிய பிறகு கிடைக்கும் வெண்மையான பகுதி, வெண்மையான பருப்பே பேரின்பம், சிவானந்தம், சச்சிதானந்தம் என்று பெயர். அதை அடையிறதுக்கு தான் வீட்டில் காலையில் சட்னி அரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? சும்மா தேங்காய் மட்டையை வச்சுக்கிட்டு சட்னி பண்ண முடியாது. மட்டையை ஏன் உரிக்கிறீங்க? நேரடியாக தேங்காயை உரிச்சிட வேண்டியதானேன்னா, மட்டையை உரிச்சாதான் தேங்காய்கிட்டே போக முடியும். அப்படி அமைய பெற்றிருக்கிறது இது. ஸோ ஆணவ மலத்தை அப்படியே நீக்குங்கன்னா எப்படி நீக்கிறது? முதல்ல ஆணவ மலத்துக்கிட்ட போனால் தான் ஆணவ மலத்தை நீக்க முடியும். போகிறதுக்கு இந்த பாதையெல்லாம் இருக்கு. அதுபோல இந்த பேரின்பத்தை அடைவதற்குத்தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு மேடைக்கு மேடை, பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்றம், புது புது பேச்சாளர்கள், யாராவது ஒருத்தட்ட மைக்கை கொடுத்து ஐயா ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா அவர் எல்லாருக்கும் புரியாத ஒரு கேள்வியை கேட்பார். இந்த பிறவியோடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க அப்படிம்பார். உடனே ஒருத்தரும் பதில் சொல்லுவாங்க, மற்றவர்களுக்கு உதவுவது, என்ன சொல்றது, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒரே ஒரு புண்ணாக்கு தான். என்ன புண்ணாக்கு அப்படின்னா, இறைவனின் பேரின்பமாகிய சத்து, சித்து, ஆனந்தம், இறைவனின் நிலையான என்றும் மாறாத பேரறிவையும் பேராற்றலையும் உயிர்கள் அனுபவிக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய ஒரே ஆசை. அதனால தான் இந்த உலகம், பிறவியெல்லாம். அதனால இந்த பிறவியை எடுத்தாலும், இன்னொரு பிறவியை எடுத்தாலும், இன்னொரு பிறவியை எடுத்தாலும், எல்லா பிறவிக்கும் என்ன நோக்கம் என்றால், இறைவனுடைய திருவடி நிழலிலே, சாயுச்சியத்திலே அவனுடன் இரண்டர கலந்து நாம் பேரானந்தத்திலும் பேரறிவிலும் திளைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் நோக்கம். மற்றதெல்லாம் மேடை பேச்சு, மேடை பேச்சு, பேச்சாளர்கள் பேச்சு, வெட்டியா பேசுறவங்களுடைய பேச்சு. மற்றதெல்லாம் நல்லா பெரிய ஆளா வரணும், நல்ல ஊர்ல பெரிய மனுஷனா வரணும், கட்சியை வளர்க்கணும், இதெல்லாம் சும்மா. இறைவன் சத்து, சித்து, ஆனந்தம். சத்தை நான் பார்க்கணும், சித்தை நான் பார்க்கணும், ஆனந்தத்தை நான் பார்க்கணும். அவ்வளோ, மேட்ரு ஓவர். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, பொன்னம்மா இருக்காங்க, திருவாசக டிக்ஷனரி. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புழுகளுக்கு, சிவபுராணத்திலே வருது பாருங்க. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அது ஒரு கயிறு மாதிரி அது கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிற்றுல கட்டப்பட்டிருக்கிற உயிர்களாகிய நாம், அதுக்குதான் நான் அந்த உதாரணம் கொடுக்கும் பொழுது தேங்காய் நார் அப்படின்னு கொடுத்தேன். தேங்காய் நார் கயிறு பார்த்துருக்கோம்ல, அதனாலதான் தேங்காய் நாரை கொண்டு போய் கயிறுக்கு உதாரணமா, கண்மமலத்துக்கு உதாரணமா, இதெல்லாம் ஒரு உதாரணத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முழுவதும் சிந்திக்கணும். சில நேரங்களில் குருநாதரோ அருளாளரோ நமக்கு உணர்த்திடுவாங்க, டக்குன்னு உணர்த்திடுவாங்க. அப்புறம் தான் நம்ம யோசிப்போம், எப்படி இது மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லி. இது நம்ம அறிவு கிடையாது, வேற ஏதோ ஒரு அறிவு குறுக்க புகுந்து வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம அறிவை விட இன்னொன்று நல்லா வேலை செஞ்சிருக்குது அப்படின்னா யாரா இருக்கணும்? குருநாதனாக தான் இருக்கணும். வாழ்க குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடும். பேரின்பத்தை, சச்சிதானந்தத்தை அடைவதுதான் இந்த பிறவியின் நோக்கம். அதாவது மனித பிறவியின் நோக்கம், வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க சொல்லி நீங்க எழுந்திருச்சு சொல்லுங்க. உயிர்கள் இறைவனின் பேரின்பத்தை அடைவது என்பதுதான். மனித பிறவியின் பெருமை என்ன என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பேரின்பத்தை அடைகிறத நோக்கமாக இந்த பிறவி கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அதுல இருந்து என்ன தெரியுது? இறைவனுடைய பேரின்பத்தை நாம் அடைய போகிறோம் அப்படின்னு தெரியுது. அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று தெரியுது. இல்லைன்னா இந்த பிறவிக்கு அது நோக்கமா இருக்காதுல்ல. இது நோக்கமா, இப்போ எனக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நீ வேர்ல்டு நம்பர் 1 வரணும். இப்போ இந்திய கிரிக்கெட் அணி, மகளிர் அணி வேர்ல்டு நம்பர் 1 வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? வேர்ல்டு நம்பர் 1 வரணும் அப்படின்னு நோக்கம் சொல்லும் பொழுதே இது முடியக்கூடிய நோக்கமா இருந்தால் தான் சொல்லுவாங்க. அதுபோல நோக்கம் என்பது இறைவனின் பேரானந்தத்தையும் பேரறிவையும் அடைவது, சச்சிதானந்தத்தை அடைவதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது அடையக்கூடிய பொருள் தான். டைம் ஆகும், இல்லை இந்த முறை இல்லாமல் அடுத்த முறை ஆகும்.
ஆனால் இந்த மனிதனாக பிறந்தால் இறைவனை அடைவதற்கு வெகு அருகிலே வந்து விட்டோம் என்று பொருள். இதைத்தான் பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கின்றத ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறோம். தொல்காப்பியம் என்றால் தொல் பிளஸ் காப்பியம். தொல்னா தொன்மையான, காப்பியம் என்பது பழமையான. தொன்மையான பழமையான ஒரு காப்பியத்திற்கு தொல்காப்பியம் என்று பெயர். அதுல ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே. இது ரொம்ப அருமையான ஒரு பாடம். நானும் இப்போ இது ஒரு ஃபேஷனாகவே வச்சுருக்கேன். எங்கேயாவது போயிட்டு ரொம்ப இவர் கைலை துரைசாமிக்கு என்ன தெரியும், என்ன சமயத்தை பற்றி என்ன பேச போகிறாருன்னு கொஞ்சம் பெருந்தலைகள்லாம் அங்கே உட்காந்துருக்கும். சில இடங்கள்ல முத்தி போனதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்மளை ஒரு கேள்வி கேட்டு மடக்குவாங்க. அவங்க ஒரு 4-5 கேள்வி வச்சுருப்பாங்க. இந்த கேள்வியை எல்லா சொற்பொழிவாளர்த்தையும் கேட்டு அவருக்கு பதில் தெரியலை பாருங்க அப்படின்னு மற்றவங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி ஒரு 4 பேர் வரும். அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டால் அவங்கள்ட்ட இந்த பதில் இருக்காது. அதனால கைலை அறக்கட்டளையில் ஒரு மாணவர் படிச்சிருக்காரு அப்படின்னா இந்த உலகத்தில் 99% மக்களுக்கு தெரியாத பதில் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த கேள்விக்கு பதில் உங்கள் வீட்டிலேயே பாதி பேருக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியுமான்றது எனக்கு தெரியல. 99.9% பேருக்கு தெரியல. நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நீங்களாம் மனிதர்கள் தானேன்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாங்க. எத்தனை அறிவு கேட்பேன். 6 அறிவு. 6வது அறிவு என்னன்னு கேட்பேன். பகுத்தறிவு. 6வது அறிவு பகுத்தறிவுன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 6 அறிவும் 6வது அறிவு பகுத்தறிவுன்னு தெரிஞ்சிருக்கு. 5வது அறிவு என்னன்னு கேட்பேன். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் கைலை அறக்கட்டளை மாணவர்கள் இனிமேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது 5 தான் தெரியல, 4 தான் தெரியல, 3 தான் தெரியல, 2 தான் தெரியல, 1வது அறிவாவது என்னன்னு தெரியுமா? அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பேன். அப்படி கேள்வியை கேட்டதான் அறிவை தேடுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஒன்று அறிவு அதுவே ஊற்று அறிவு அதுவே தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். 1ஆம் அறிவு நம்பர் 1. 6 அறிவுல முதல் அறிவு என்ன அப்படின்னா உற்று அறிவது, தொடு உணர்ச்சி. தொட்டு அந்த 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 உணர்வு மூலம் தெரிந்து கொள்வது. அப்படி சில உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. சில இல்லை, பல கோடி. அதுவும் இந்த மனித பிறவிக்கு வந்ததாகவும் இருக்கும், வரப்போறதாகவும் இருக்கும். நாமும் அது போல இருந்திருக்கும். மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா திருவாசகத்துல, புல்லாகி. அதான் இது புல்லாகினா ஒரு அறிவோட மட்டும் பல காலம் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு அறிவு என்ன, தொட்டாக்க காத்தடிச்சாலோ மழை பெஞ்சாலோ நெருப்பு பட்டாலோ ஏதாவது அந்த 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 உயிரினத்தின் மேல அதோட உடல்ல ஏதாவது ஒன்று பட்டால் அதுக்கு தெரியும். இல்லைன்னா வேற எந்த அறிவும் கிடையாது. தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு. அது தொட்டோன்னா அப்படியே சொல்லி அதுதான் நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். மற்றதுலாம் நமக்கு அவ்வளோ டக்குன்னு பார்த்த உடனே தெரியாது. ஆனால் இந்த தொடுதல் என்கின்ற ஒரு உணர்ச்சியோடு இருக்கிறது தான் தாவரங்கள் எல்லாம். புல்லாகி பூடாகி புழுவாகி செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவம்னா உயிர்களில் அசையக்கூடிய நகரக்கூடிய இடம் விட்டு இடம் நகரக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. நீங்களும் நானும் போல இடம் விட்டு இடம் நகராத உயிரினங்கள் இருக்கு. மரம் செடி கொடியெல்லாம் அது இடம் மாறாது, ஆனால் உடல் மாறுது, வளர்ச்சி இருக்குது. முதல் அறிவு என்பது உற்று அறிவது, தொடு அறிவு. முதல் அறிவு அதுதான். அது புல் செடி கொடி மரம் இதுக்கெல்லாம் ஒரு அறிவு தான் இருக்கு. இப்போ நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவா, இந்த பிறவியில் என்னைய புல்லா படைக்காம மனிதனா படைச்சிருக்கிற. அறிவு லிஸ்ட்ல 6 அறிவு லிஸ்ட் இருக்கு. அதுல 6வது அறிவு உடையவனாக என்னை படைச்சிருக்கிற. நன்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஏன் ஓரறிவு தாவரமா படைக்காம? முன்னாடி படைச்சிருந்தது, அந்த கணக்கை விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஓரறிவா இல்லாம 6 அறிவா இருக்கிறேனே, அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்றேன். 2வது அறிவு அதுவே, அதனோடு நாவே டேஸ்ட் என்கின்ற ஒரு ஐம்புலன்கள் நமக்கு இருக்குல்ல, ஞானேந்திரியங்கள். அதில் டேஸ்ட் என்கின்ற நாக்கு. சில உயிரினங்கள் இருக்கிறது,
ரெண்டாவது அறிவு இருக்கு அப்படின்னா ஒன்னாவது அறிவும் இருக்குன்னு அர்த்தம். ஐயா நீங்க ரெண்டாவது அறிவு மட்டும்தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 1 + இன்னொன்று கூடுதலாக. இந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து தொட்டா தெரியும், அது போக டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கும். இது மண்ணு, ஓ இது பெயிண்ட்டு, ஓ அப்படின்னு டேஸ்ட்டை வச்சு முன்னாடி இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிட்டு இது நடந்து போகிறதா இல்லையா, அதை சாப்பிட்றதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்குது. எப்படியெல்லாம் இறைவன் படைப்பு இருக்கு பாருங்க. அப்படி உங்களையும் என்னையும் படைக்கல பாருங்க. 6 அறிவு உடையவங்களா படைச்சிருக்கான். திரும்ப இன்னொரு தடவை நன்றி சொல்லணும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மேலாமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலை யானை போற்றி போற்றி. மூன்றாவது அறிவு, அதுக்கு என்ன உதாரணங்கள்? நத்தை, சிப்பி, சங்கு, கிளிஞ்சல்கள். ஒரு கடற்கரையில சீஷோர்ல பீச்சில் போய் நின்று கொஞ்ச நேரம் அலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய அலையில் அடிச்சுட்டு வரும். அதுக்கெல்லாம் 2 அறிவு தான் இருக்கு. தொட்டா தெரியும், இல்லைன்னா அதுவே டேஸ்ட் பண்ணி பார்க்கும். அது டேஸ்ட் பண்ணி பார்க்கறது நமக்கு தெரியாது, அது அதுக்கு தான் தெரியும். இப்படி உயிரினங்கள் இருக்கின்றன. பெருமான் நம்ம அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறாரு. பெருமானுக்கு மட்டும் நம்ம பெரிய நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லிக்கணும். அந்த பிறவிகளில் எல்லாம் நாம் இருந்து நமசிவாய 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 அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கையிலே அறக்கட்டளை கையிலே அறக்கட்டளை கையிலே அறக்கட்டளை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு இந்த பிறவிக்கு நம்ம வந்திருக்கிறோம், இல்லைன்னா அங்கேயே இருந்திருப்போம். 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே. ஞான இந்திரியங்கள்ல மூக்கை சொல்றாரு. மூக்குல இருந்து என்ன பண்றோம்? ஸ்மெல் பண்ணி இது 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 ஏன்னா நமக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாது, இது அதுன்னு தனித்தனியா பார்க்குற அறிவு இல்லை. இந்த 3 அறிவு முகர்ந்து அறிவது மூக்கு. அது என்னென்ன உயிரினங்கள் இருக்கு என்றால் கரையான், எறும்பு, அட்டைப்பூச்சி, இதெல்லாம் 3 அறிவு உடையது. 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே. 4வது அறிவு கண், பார்வை. நண்டு, தும்பி, வண்டு, தேனி, குளவி அவையெல்லாம் 4 அறிவு உடையன. அதாவது 4 அறிவுங்கிறது தொட்டா தெரியும். கரையானையோ ஒரு எறும்பையோ ஒரு அட்டைப்பூச்சியையோ ஊர்வன எதுவாக இருந்தாலும் தொட்டிங்கன்னா தெரியும், அதுக்கு தொடுறாங்க. அட்டைப்பூச்சி எல்லாம் தொட்டிங்கன்னா தெரியும். மழைக்காலங்களில் பார்க்கலாம், அட்டைப்பூச்சி இருக்கும், அது தொட்டிங்கன்னா அது உடனே சுருண்டுக்கும். அது இன்னும் கண்ணால் பார்க்கல, அதுக்கு இன்னும் கண்ணே வரல. 4வது அறிவில் கண் இருக்கு, ஓகே. செவி கிடையாது, மனசு கிடையாது, ஆனால் ஏதோ தொடுறாங்கன்னு உடனே டக்குன்னு சுருட்டிக்கும். இறைவன் நம்மளை அந்த மாதிரி படாமல் ஏதோ தொடுறாங்க அப்படின்னா யார் தொடுறாங்க ஏய் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நம்மளை அறிவு வளர வச்சு உயர்ந்த அறிவு நிலையில நம்மளை வச்சிருக்கிறாரு. கைலை மலையானை போற்றி போற்றி. 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஹியரிங் பவர் நமக்கு கிடைக்குது. அவை எல்லாம் சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். கீன்னு கத்துனாலோ, கான்னு கத்துனாலோ செவி வந்துருச்சு, பேசுறது கேட்கும். பறவைகள், விலங்குகள் எல்லாம் இதில் வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் இப்போ 5 அறிவுக்குள்ள வந்துடுது. 6 அறிவு அதுவே அவற்றோடு, இது 5ம் 5 நம்ம சொல்றோம். கண், காது, மூக்கு, நாக்கு அப்படிலாம் சொல்றோம். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவோம். அறிகருவிகள் 24 ஆன்ம தத்துவங்கள்ல அறிவு கருவிகள் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த 5ம் 5. ஸோ இதை எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஓகே, இது கழுத்து வரைக்கும் இருக்கிறது உடம்பு அப்படிங்கிறதுனால தொடு உணர்ச்சி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு குழு தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நாக்கு, டேஸ்ட்டுங்கிறது வருது. அதுக்கு அடுத்தது மூக்குங்கிறது வருது. அதுக்கு அடுத்தது கண் வருது. அதுக்கு அடுத்தது செவி வருது. இதுதான் 5 ஆர்டர். இப்போ இனிமேல் நீங்கள் எந்த ஃபோரமில் போய் நீங்கள் கேட்டுட்டு நீங்களே பதிலையும் சொல்லலாம். முதல் அறிவுங்கிறது தொடு அறிவு, 2வது அறிவு டேஸ்ட் அறிவு, 3வது அறிவு நுகர்ற அறிவு, 4வது அறிவு பார்க்குற அறிவு, 5வது அறிவு கேட்குற அறிவு, 6வது அறிவு பகுத்து அறிவு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். 6 அறிவு அதுவே அவற்றோடு மனநே. இது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், இவங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதை எல்லாருக்கும் தெரியாது. இதை உணர்ந்த அருளாளர்கள் இதை நெறிப்படுத்தி இந்த ஞானேந்திரியங்களுக்கும் அந்த ஞானேந்திரியங்களால் இந்த
உயிருக்கு கிடைக்கின்றது அறிவு கிடைக்குது. உயிருக்கு என்ன கிடைக்குது? அறிவு தான் கிடைக்குது. உயிருக்கு கண்ணு கிடைக்கல, உயிருக்கு காது கிடைக்கல, அதெல்லாம் மாயையில இருக்கு. உயிருக்கு இது மூலமா வரக்கூடியது இன்புட்ஸ் தான் வருது. என்ன இது மூலமா அதுக்கு வரக்கூடியது அனுபவம் தான் வருது, அறிவு தான் வருது. அதனால நேரெதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம், அதுல அதிகாரத்துல பொருள் அதிகாரத்தில் 571வது பாடலாக இது இருக்கிறது. எல்லாரும் இதை ஜெராக்ஸ் பண்ணிக்கங்க. இனிமே எல்லா இடத்துலையும் போய் இதை நீங்க வாலண்டியரா சொல்லுங்க. பஸ்ல போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு எழுந்துருச்சுன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னை பாருங்க, என் பேரு மகாலட்சுமின்னு பேரு, உங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்கும்னு எனக்கு தெரியும், 6வது அறிவு என்னன்னு கேட்பேன், உங்களுக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்க, பகுத்தறிவு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், 5வது அறிவு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு நீங்களே கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? லூசுன்னு சொல்லுவாங்க. கையில் அறக்கட்டளைன்னு பேட்ச் குத்திக்கங்க, அப்போ யாரும் உங்களை லூசுன்னு சொல்ல மாட்டாங்க, சிவாய நமம்மான்னு சொல்லுவாங்க. எடுத்து சொல்லுங்க. நம்ம சொல்லலை அப்படின்னா கற்றுக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கலைன்னா வேற எதையாவது கற்றுக்குவாங்க. யாருக்கு மச்சம் எங்கே இருக்குது, யாருடைய உதடு இது, 5 நிமிடங்களில் கண்டுபிடித்தால் 50,000 தர்றோம். அது மாதிரி இந்த உதடுக்கு உண்டான சொந்தக்காரர் 64வது பக்கத்தில் இருக்கிறார், அவருடைய காலில் போட்டிருக்கிறது எந்த நாட்டில் தயாரிக்கிறது, அதெல்லாம் கற்றுக்க போயிடுவோம். நம்ம ஏன் இதை சொல்லித்தராததுனால அதை கற்றுக்கிறோம். உயிரோட இயல்பு எதுலையாவது என்கேஜ் ஆகியே இருக்கணும், சார்ந்ததின் வண்ணத்தில் இருக்கணும், எதையாவது சார்ந்தே இருக்கணும். அதனால சிவனை சாரு சிவனை சாரு சிவனை சாரு, திருமுறையை சாரு திருமுறை சாரு, சைவ சித்தாந்தத்து சாருன்னு நம்ம சொல்லலைன்னா அது எங்கேயாவது சாராய கடையை சாரு, சண்டையை சாரு, சக்களத்திய சாரு, மாமியார சாரு, மருமகளை சாருன்னு அது வேற பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோட இயல்பு. ஆக நாம் படித்தவர்கள், சித்தாந்தம் படித்தவர்கள், கைலை அறக்கட்டளை மாணவர்கள், மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சேஞ்ச் ஏஜென்ட் என்று சொல்லுவார்கள், மாற்றத்தின் மன்னர்கள், மன்னிகள். நம்ம தான் இந்த பொறுப்பை எடுத்து செய்யணும். இல்லைன்னா இறைவன் கோச்சிக்குவார். அவன் முடியாதவன் இருக்கான், ஓகே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டதின் பயன் என்ன அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்த கடமை இதை தெரிய வைக்கணும், மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணுங்கிறது தான். இப்போ தொல்காப்பியர் அறிவை பற்றி நமக்கு சொன்னார். இதுலேருந்து நமக்கு தெரியுது, நம்ம இந்த ஓரறிவாக பிறந்துடாம, ஈரறிவாக பிறந்துடாம, 3 அறிவில் பிறந்துடாம, 4 அறிவில் பிறந்துடாம, 5 அறிவில் பிறந்துடாம, முழு அறிவு இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ 6 அறிவு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 6வது அறிவையும் நாம் பெற்றிருக்கிறோம். பெருமானுக்கு நன்றி அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அடுத்தது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாருடைய பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். பாடல் பெரிய பாடல், பின்னாடி போய்கிட்டே இருக்கும். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பினும் தானம் தவம் செய்தல் அரிது, தானம் தவம் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. நம்ம இதை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாங்க? வெரி வெரி ரேர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம், நம்ம ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அவர் அங்கே இருப்பாரா அப்படின்னா இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அங்கே 10,000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. நம்ம தேடுறது ஒருத்தராக இருப்பார், அவர் 1,00,000ல் ஒருவராக தான் அங்கே இருக்க போகிறாரு. இருந்தாலும் அதோட பாசிபிலிட்டி என்ன? ஒருத்தராக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தால் நம்ம ஆள் எப்போ வருவார், எப்போ வேணாலும் வரலாம். முதல் ஆளாகவும் வரலாம், 1,00,000வது ஆளாகவும் வரலாம், நடுவில் ஒரு 50,052 கூட வரலாம். இந்த 0லேருந்து 1,00,000க்குள்ளே எங்கே வேணாலும் வரலாம். இதுக்கு பேர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் பேதங்கள், வெரைட்டிஸ், கோடி 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 கோடியான பிறவிகள், எந்த ஒரு உயிரினத்தையும் யாரும் முழுவதுமாக எண்ணவில்லை. தமிழ்நாட்டில் எத்தனை புலிகள் இருக்குன்றதே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சரியாக சொல்ல தெரியாது. ஒரு தோராயமாக சொல்லுவாங்க, ஓகே அங்கே ஒரு 10 இது பார்த்தேன், சரி 12ன்னு போட்டுக்க, இங்கே ஒரு 22 இருந்தது, 2 போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று போயிருந்தா யாருக்கு தெரியும், 20ன்னு போட்டு. இதெல்லாம் அவங்க சொல்லி கணக்கெடுத்து லிஸ்ட்டு போட்டு இதை பிரிண்ட் அவுட் பண்ணி அங்கே கொண்டு போய் டிபார்ட்மெண்ட்டில் புக்காக போடுறதுக்குள்ளேயும் இன்னொரு 100 பிறந்திருக்கும், இன்னொரு 200 இறந்துருக்கும். ஆக இந்த டேட்டாவெல்லாம் யாருக்கிட்ட கரெக்டாக இருக்குதுன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் ஆகிய சூப்பர் சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவன் கீழ்கணக்கு எழுதுறவன், மேல் கணக்கு மட்டும் இல்லை கீழ்கணக்கு எழுதுறவன் அவன். ஆக இந்த அப்படிலாம் பல்வேறு பிறவிகளில் நம்ம இப்போ விட்டு விடாமல் இப்போ இந்த பிறவிக்கு கொடுத்துருக்கிறாரே, நம்ம அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? மாடு எப்படி வாழுதோ அதே மாதிரி நம்மளும் வாழ்கிறோம், நாய் எப்படி வாழுதோ அப்படியே நம்மளும் வாழ்கிறோம், பறவைகள் எப்படி வாழுதோ அப்படியே நம்மளும் வாழ்கிறோம்.
அட்டைப்பூச்சி எப்படி வாழுதோ அது மாதிரியே நம்மளும் வாழ்கிறோம். ஆக்சுவலாக அதை விட மோசமாக வாழ்கிறோம். ஏன் அதுக்கெல்லாம் நாளைக்கு சாப்பாட்டை பற்றி கவலை கிடையாது. நமக்கு பெரிய கவலையாக இருக்குது. அதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற கவலை கிடையாது. நமக்கு அது பெரிய கவலையாக இருக்குது. அதுக்குள்ளே நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு காமிச்சிக்கணும்னு அது ரொம்ப ஆசைப்படுறது இல்லை. நம்ம ஆசைப்படுறோம். நம்ம அதோட வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன நமக்கு கார் ஓட்டுறோம், வீடு வச்சிருக்கிறோம், செட்டப் போட்டுக்கிறோம், டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதானே தவிர வேற புத்தியிலையோ செயல்லையோ அவங்கள விட நம்மளும் அது இனப்பெருக்கம் செய்து நம்மளும் இனப்பெருக்கம் செய்கிறோம். அது தூங்குது நம்ம தூங்குறோம், அது சாப்பிடுது நம்ம சாப்பிட்றோம். ஒரு 2-3 விஷயம் நம்ம ஏதோ நான் எனக்கு லேப்டாப் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, 6 அறிவு இருக்குதுன்னு சொல்லிக்கிறோமே தவிர மீதி 5 அறிவு வேலையை எல்லாத்தையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த பிறவி சாதாரண பிறவி இல்லை. இப்படி இதை கேவலமாக விட்டுறாதீங்க, கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க அப்படின்னு தான் பெரியவங்க நமக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஔவையாரை விடுங்க. இப்போ தொல்காப்பியர் என்ன சொன்னாருன்னு பார்த்தோம், ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம், நம் தலைவர் என்ன சொல்றாரு, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் சொல்றாரு. வாய்த்தது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், இது அற்புத பத்து, அதிசய பத்து. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், சிவாய நமன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு கிடைத்தது. இப்படி ஒரு பிறவி கிடைத்திருக்கு, அதை மதித்திடுமின். பிறவி, இந்த பிறவி எவ்வளோ பெரிய உயர்ந்த பிறவின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மனிதன் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மனித பிறவி எவ்வளோ உயர்வானதுன்னு தெரிஞ்சுக்கடா. இந்த பாடத்தை படி, இந்த பக்கம் 76வது பக்கத்தை மட்டுமாவது சொல்லி கொடுங்க. வேற எந்த பக்கத்தையும் இதில் நீ படிக்க வேண்டாம், நீ ஒன்றும் சித்தாந்தமெல்லாம் நீ படிக்க வேண்டாம், விட்டுரு. நீ மனிதன் எவ்வளவு உயர்ந்தது இந்த பிறவின்னு 76வது பக்கம் ஜெராக்ஸ் தரேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன், படிச்சுக்க சொல்லு. இது படித்தாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறையும் போயிடும். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது, அந்த சண்டையாக இருக்குது, இந்த கோர்ட்டில் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது, இந்த பணம் வரல, இந்த பணத்துக்கு வட்டி வரல, வட்டி வந்ததுக்கு அசல் வரல, அசல் வந்தால் வட்டி வரல, நம்ம கவலையெல்லாம் இப்படி இருக்கு. ஆனால் நம்ம பிறந்தது மனிதராக பிறந்தோம். அந்த பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ அரிது அரிதான பிறவியை பெற்று நாம் என்ன செய்கின்றோம்? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும். வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின். இதுக்கு நம்ம மதிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். மதிக்கிறதுனா என்னன்னு சொல்லுவார் தலைவர், பார்ப்போம் பின்னாடி. முந்தைய பிறவிகளில் நான் செய்த புண்ணியங்கள் காரணமாக இந்த ஒப்பற்ற மனித பிறவி நமக்கு கிடைத்துள்ளது. இந்த மனித பிறவி ஏதோ ஃப்ளூக்ல வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. முட்டாள் டார்வின் தான் அப்படி சொல்லுவான். மனித பிறவி ஃப்ளூக்ல வருது சொல்லுவான். ஃப்ளூக்ல எப்படிடா வரும், எப்படின்னு வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இல்லை குரங்கா இருந்துட்டு குரங்கு 1 கோடி ஆண்டுகள் ஆன பிறகு அப்படியே நிற்கிற மாதிரி வரும், அப்புறம் கை நீட்டும், அப்புறம் அதுக்கு நெகமெல்லாம் வளரும், அப்புறமா அது மனிதன் ஆகிடும். எப்படிடா எப்படி ஆகும்? இப்போ குரங்குல இருந்து தான் மனிதன் வந்திருக்கான்னா இப்போ 800 கோடி மனிதன் இங்கே இருக்கிறானே, இதெல்லாம் குரங்குல இருந்து வந்ததா? எந்த மனிதன் குரங்குல இருந்து வந்தவன் சொல்லு? ஆதாம் ஏவாள் குரங்குல இருந்து வந்தாங்களா? நீ எதுல இருந்து வந்த? குரங்குல இருந்து வந்தியா? யாவது ஒன்றை எழுதி அதை பள்ளிக்கூடத்தில் பாடமாக்கிடுறீங்க. திருவாசகம் புத்தகத்தில் இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துடுறீங்க. அடுத்த வருஷம் மே மாதம் ஓட்டு வேணும்னு வந்து கேட்பீங்க. அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? அறிவில்லாத ஒரு பாடத்தை வச்சு அதுக்கு 5 மார்க்கு கொஸ்டின் கேட்குறீங்க. அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்துறீங்க. இதைத்தானே தொல்காப்பியத்தை தானே முதல் பாடத்தில் கொடுக்கணும் தமிழ் புக்கில். 6 அறிவு என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் எப்படி 6வது அறிவு பகுத்தறிவாளன்னு பேர் வச்சிருக்க நீ? உன் பகுத்தறிவுனா என்னன்றதையாவது சொல்லணும்ல. கடவுள் இல்லைன்னு சொல்றது தான் பகுத்தறிவா? முன்னாடி 5 அறிவு இருக்க, அது என்ன? அது எதுல சொல்லியிருக்கு? உன் தாத்தா தாடி வச்சவர் சொன்னாரா? கேட்க ஆள் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில். கேளுங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு வரப்போகுது, அழுத்தி கேளுங்க. முந்தைய பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் காரணமாக இந்த ஒப்பற்ற மனித பிறவி நமக்கு கிடைத்துள்ளது. இந்த அற்புதமான மனித பிறவியை மதித்து செயல்படுங்கள்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார். இந்த பிறவியை சிவபெருமானுக்கு அர்ப்பணியுங்கள். முன்னாடியும் பிறந்திருக்கிறோம், இதுக்கப்புறமும் பிறக்க போகிறோம், கோடானு கோடி பிறவிகள் பிறந்திருக்கிறோம் அப்படிலாம் நமக்கு தெரியுது. இந்த பிறவிலையும் இவ்வளோ நாள் இப்போ என்னையே எடுத்துங்க. இந்த பிறவியில் நான் பிறந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா அம்மா படிக்க சொன்னாங்க, படித்தேன். காலேஜுக்கு போக சொன்னாங்க, காலேஜில் போய் படித்தேன். வேலைக்கு போக சொன்னாங்க, வேலைக்கு போய் நல்லா வேலை செஞ்சேன்.
கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குழந்தை பெற்றுக்க சொன்னாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டேன். குழந்தைய நல்லா படிக்க வைக்க சொன்னாங்க, படிக்க வச்சுட்டேன். கோயிலுக்கு போக சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டேன். மீதி அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ, இன்று வருமோ நாளை வருமோ நைட்டே வருமோ யாருக்கு தெரியும். மீதி இருக்கிற நாள் மிகவோர் காலம் இனி இல்லை, அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. கேட்டு மூடின பிறகு நான் இப்போ தயாராக இருக்கேன் வர்றதுக்குன்னு சொன்னால், நீ வர்றதுக்கு தயார், கேட்டு மூடியாச்சு. கேட் திறந்திருந்தப்ப நீ தயார் இல்லை, தயாராக இருந்த. இப்போ கேட்டை மூடின பிறகு தயார்னு சொல்கிறேன். இடம் இல்லைம்மா. பெருமான் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுமே, பிற்பால் நின்று பெல்கணித்தால் பெருதற்கரியன் பெருமான். அப்புறமா போயிட்டு சிவபெருமான் என்னை காப்பாத்துறதே இல்லை, என்னை திருவடிக்கு கூட்டிகிட்டு போவே இல்லை, என் மேலே கருணையே இல்லைன்னு அவனை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிறவியில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பாடல் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துருக்குறோம். அப்பர் சொல்கிறாரு, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில். ஒருத்தர் 5 எழுத்து மந்திரத்தை நமசிவாய 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 என்றோ, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்றோ சொல்லலை அப்படின்னா அப்படின்னு இது அமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்மறையில் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நேர்மறையில் எடுத்துக்கிட்டே போனோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லணும்னு அர்த்தம். அவர் என்ன சொல்ல போறாரு? இதை பண்ணாட்டி, இதை பண்ணாட்டி, இதை பேசாட்டி, இதை செய்யாட்டி, இதையெல்லாம் செய்யாட்டி நீ பிறக்கிறது வேஸ்ட்டு, செத்து தொலை, திரும்ப பெற, திரும்பவும் இதே மாதிரி இரு, அதுலேயும் செத்து தொலை, திரும்பவும் பெற, திரும்பவும் அதே மாதிரி இரு, திரும்பவும் செத்து நாசமா போ, திரும்பவும் பெற, திரும்பவும் அதே மாதிரி இரு, நீ திருத்தவே முடியாது, சாகிறதும் பிறக்கிறதும் தான் உனக்கு வேலை, ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு சாபம் போட்டு சொல்றாரு. அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் என்ன செய்ய சொல்றாருங்கிறதையும் பார்த்துக்கிட்டே வந்துருவோம். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பவில்லை என்றால் இந்த பிறவி வீண் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருநாமம் அஞ்செழுத்தும் நாம் செப்ப வேண்டும் என்பது இதோடைய பொருள். தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில். தீவண்ணர், தீனா நெருப்பு, வண்ணர்னா நெருப்பு, நெருப்பு வண்ணத்தில் இருக்கின்ற தலைவன். இப்போ ராமனுக்கு ஒரு கலர் இருக்கு, கிருஷ்ணனுக்கு கலர் இருக்கு, பெருமானுக்கு ஒரு கலர் இருக்கு. பெருமானுக்கு தீவண்ணமே கலராக இருக்கிறது. தீவண்ணத்தை தான் அவனுடைய கலராக கொண்டிருக்கின்றான். தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில். ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாருக்கிட்டையாவது இந்த பஞ்சபுராணத்தை பற்றியோ இல்லை சைவ சித்தாந்த பற்றியோ பேசலை அப்படின்னா என்ன, எதுக்கு நீ லாய்க்கு? சும்மா சாகிறதுக்கு பிறக்கிறதுக்கு தான் லாய்க்கு. நாய் குட்டி போடுது, அது போலதான் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுபோல ஆலயம் சென்று குரு லிங்க சங்கம வழிபாட்டிலே லிங்க வழிபாட்டிற்கு சிவாலயம் சென்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வணங்க வேண்டும். மற்ற சமயங்களிலெல்லாம் 5 முறை வணங்க வேண்டும். வணங்கினார்கள், வணங்குகிறார்கள், வணங்குவார்கள். அவர்களெல்லாம் 6 அறிவு உடையவர்கள். நம்ம தமிழர்கள், நம்ம இந்துக்கள், இந்த பகுத்தறிவாளர்கள்ங்கிற ஒரு பொய் கூட்டம் உள்ளே புகுந்து கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு கடவுள் இல்லை என்ற ஒரு ஸ்லோகனை நல்ல முறையில நடைமுறைப்படுத்தி எல்லாரையும் முட்டாளாக்கி இன்னைக்கு பட்டை போடுவான், கொட்டை போடுவான், மாலை போடுவான், ஐயப்பான்னு சொல்லுவான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பான், காவடி எடுப்பான், நமச்சிவாய சொல்லுவான், திருவாசகம் படிப்பான், கடைசியா ஓட்டு எனக்கு போடுவான் அப்படி சொல்றான். சேம். ஏன்டா இப்படி போடுற? வெக்கமா இல்லை உனக்கு? நீ மனுஷனான்னு கேட்டா கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அதனால மனசாட்சி கேட்கல. கை நீட்டி 500 ரூபாய் பிச்சை காசு வாங்கினதுக்கு அவனுக்கு ஓட்டு போடுறிய? என்ன 5 வருஷத்துக்கு? கடவுள் இல்லைன்னு சொல்றவன கடவுள் அவன்கிட்ட அரசாங்கத்தை கொடுத்துட்டு நீ பெரிய சிவனடியார்னு சொல்லிக்கிறிய? வெக்கமா இல்லை உனக்கு? நீ சிவனடியாரா இருந்தா அடையாளங்கள் திருநீரை வச்சிருக்கணும், இல்லைன்னா ஓட்டு இல்லை. உருத்திராக்கம் அணிந்தவனுக்கு ஓட்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். தான் சிவனடியார். அப்படித்தான் நாயன்மார்கள் சொன்னாங்க. நாயன்மாருக்கு எல்லாம் நாயன்மார் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஓட்டு போட்டு போறவனை விட கேவலமானவன் வேற எவனும் இல்லைன்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த 50-60 ஆண்டுகளாக. அடுத்த ஆண்டு அருமையான வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடைக்கிறது, மீண்டும் கிடைக்கிறது. பார்ப்போம். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில். தினந்தோறும் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்தில் உழவாரம் செய்வோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு புள்ளையாவது புடுங்கி தூக்கி போட்டு வர.
உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். அனுஷ்டானம் செய்து வழிபாடு செய்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பூ இல்லைனாலும் பரவாயில்ல, கடையில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அங்கே ஆலயத்தில் இருக்கிற ஒரு பச்சை இலையோ ஒரு பூவையோ ஒரே ஒரு பூவையோ அதில் பாதி மொட்டு தான் இருக்குன்னா கூட அதையாவது எடுத்தோ பெருமானுக்கு அன்போடு அவனுக்கு செலுத்தி, பெருமானே இந்த ஒரு மொட்டை மாலையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் மாலை மாலையாக ஏற்றுக்குவார் பெருமான். அப்படி உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் மோசமானவர், உண்பவர் நல்லவர். அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். அரு நோய்கள் கெடுவதற்கு வெந்நீர் அணிய வேண்டும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரை நாம் அணியவில்லை என்றால் வேறு சமயத்தினர் அணிவார? அடாடா, இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்களே, நாங்க அணிஞ்சுக்கிறோம்னு அவங்க அணிஞ்சுக்குவாங்களா? யார் அணியணும்? அவங்க சமயத்துல என்ன அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அணிகிறார்கள். எத்தனை முறை வழிபாடு செய்யணுமோ அத்தனை முறை வழிபாடு செய்கிறார்கள். அவர்களுடைய புனித நூல் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை முறை படிக்கிறார்கள். இந்த நாளில் இந்த டைம்ல ஒரு நாளைக்கு இத்தனை முறை இந்த நேரத்தில் இதை படிக்கணும்னு சொல்றாங்க. அதை அந்தந்த ஊர்ல அந்தந்த நாட்டில் அந்தந்த இடத்துல ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க. மணி 12:40 ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நமஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க சமயத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது செய்யணும்னு சொல்லி. ஒரு பெரிய இடங்கள் ஏர்போர்ட்டில் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிபாட்டுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆளுங்க உள்ளே போக மாட்டான். நம்ம எங்கேயாவது பாட்டில் வாங்கிட்டு 2 கப்பு வாங்கிக்குவான், சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கிக்குவான், 2 சின்ன பாட்டில் வாங்கிக்குவான், ஊறுகாய் வாங்கிக்குவான். வாங்கிட்டு எங்கேயாவது பாலக்கட்டை இருக்கான்னு பார்த்து அது மேலே உட்காந்துருக்கும். அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. வருத்தப்படுறார். உலக வேலைகளில் காலத்தை கழிக்கும் நாம் சிவபெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்தையும் நமசிவாய சிவாய நம்ம ஏதோ ஒன்று சிவபெருமானுடைய பெருமைகளையும் மனம் குளிர பேசுவதில்லை. எவ்வளோ பெருமைகள் இருக்கு. 12ஆம் திருமுறையை படித்தோன்னா எழுத்துக்கு எழுத்து பெருமை இருக்கு, வார்த்தைக்கு வார்த்தை பெருமை இருக்கு, வரிக்கு வரி பெருமை இருக்கு, பாடலுக்கு பாடல் பெருமை இருக்கு. சேக்கிழார்னு ஒரு பெருமானை நமக்கு அடையாளம் காட்டி அவரை இந்த நூலை எழுத வைத்திருக்கிறார் பெருமான். தேடிய மாடு நீடு செல்வம், தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய உவகை பங்க குறைவர கொடுத்து வந்தார். என்ன பாடல் பாருங்க. இதை விட அருமையான வார்த்தைகளை வேற யாரும் பயன்படுத்த முடியாது, எந்த கவிஞராக இருந்தாலும். நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன், கவிஞர்னு பேர், மெரினா பீச்சில் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் இது மாதிரி எழுத சொல்லுங்க. தேடிய மாடு, தேடியன்னா நான் சம்பாதிச்ச சொத்து, நீடு செல்வமும் எங்க அப்பா பரம்பரையா வந்தது, அப்பா தாத்தா சொத்துக்கள், பரம்பரை சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி பிளஸ் என்னுடைய ஓன் ஏர்னிங்ஸ், இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. தேடிய மாடு நீடு செல்வமும், இது ரெண்டும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா எனக்கு, என் மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இல்லை. இது யாருக்கு சொந்தம் என்றால் தில்லை மன்றுள் ஆடிய பெருமானுக்கு சொந்தம் இல்லை. தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன, அவனுடைய அடியார்களுக்கு சொந்தம். நான் சம்பாதிச்சது என்னுடைய பரம்பரை சொத்து யாருக்கு சொந்தம் என்றால் சிவனடியார்களுக்கு சொந்தம். தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, யாராவது ஒருவர் இல்லத்துல எனக்கு இருக்கு, கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு யாராவது வந்துட்டா, ஐயோ சனியே வந்துருச்சே அப்படின்னோ, இல்லை இப்போதான் பணம் இருந்தது கொடுத்துட்டேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகாமலோ, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய உவகை பொங்க குறைவர கொடுத்து உவர்ந்தார். இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே இந்த வார்த்தைகள் இந்த ஆர்டர்ல யாரும் அமைக்க முடியாது. உலகலாம்னு அவன் அடி எடுத்து கொடுத்தானோ அவன் தான் அமைக்க முடியும். கூடிய உவகை பொங்க.
பணத்தை கொடுத்துட்டோமே, பொருளை கொடுத்துட்டோமே, அவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு, அங்கேருந்து வர்றாரு, ஐயா ஃப்ளாஸ்கே இல்லை ஐயா வீட்டில் அப்படின்னா எடுத்துட்டு போங்க. ஐயோ, அவன் தான் முட்டா பைய, ஸ்ட்ரைட்டாவே அதை கேட்டுட்டான். நமக்காவது அறிவு வேண்டாம், வீட்டில் கேட்பாங்க, உனக்கு அறிவு எங்கே போச்சு? அவன் கேட்டான்னா கொடுத்துருவியா, நாளைக்கு என்னை கேட்டான்னா கொடுத்துருவியா, இப்படிலாம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. கூடிய உவகை பொங்க, கூடிய உவகை பொங்க, உவகையா இருக்கு, கொடுத்ததுலனால அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்க மாட்டாரா அப்படி இருக்கு உவகை. அது பொங்குதான், அது இன்னும் கூடுதான். கூடிய உவகை பொங்க குறைவர, அவர் கேட்டதுல எதுவும் குறை இல்லாமல், அவரும் குறையா நினைக்க கூடாது. அவருக்கு குறைவா கொடுத்துட்டோமோ, அவரும் போதும் போதும் போதுன்றார். இப்ப அவர் பசிக்குதுன்னு சொல்றாரு, 4 இட்லியே கொடுக்குறோம், அவர் அப்பா ரொம்ப சந்தோஷம், வயிறு நிறைஞ்சிருச்சுன்றாரு, அவருக்கு சந்தோஷம். ஆனா இவருக்கு அடடா ஒரு தோசையும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு இவருக்கு இன்னும் பத்தலை, கொடுத்தது பத்தலை. வாங்கினவருக்கு போதும், கொடுத்தது பத்தலை. இதான் நாயன்மார்கள். அதனாலதான் இவர்களை தேடி சிவபெருமான் வந்தார். நம்மெல்லாம் நாயன்மார்கள், நாய்மார்கள். அதனால நம்ம அவரை தேடி போய்கிட்டு இருக்கிறோம், இன்னும் அவரை பார்க்க முடிய மாட்டேங்குது. கூடிய உவகை பங்க குறைவர கொடுத்து கொடுத்து வந்தார்னு சொல்லலாம். சேக்கிழார் பெருமான் கொடுத்து வந்தார் அப்படின்னு, கொடுத்து உவந்தார். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி பிறந்து அப்படி வாழணும் நம்ம. உலக வேலைகளில் காலத்தை கழிக்கும் நாம் சிவபெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயத்தையும் சிவபெருமானுடைய பெருமைகளையும் மனம் குளிர பேசுவதில்லை. தினமும் ஒரு முறை கூட சிவன் கோயில் சென்று வழிபடுவதில்லை. சிவபெருமானுக்கு பூக்களால் பூசை செய்வதில்லை. நெற்றியில் திருநீறு அணிவது இல்லை. இது போல நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எப்போவாது எல்லாத்தையும் பண்றோம். சில நாட்கள்ல சில இது பண்றது இல்லை, அவ்வளவுதான். நம்மளை விட பின்னாடி ஒண்ணுக்கு ஆகாதது பல கோடி இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் பிறப்பது, பின் நோய்களால் துன்பப்பட்டு இறப்பது என்பதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் என்கிறார் திருநாவுக்கரசர். கண்மம் என்பது அவரவர் செய்யும் வினைகளின் விளைவாகும். இனிமே வர்றதெல்லாம் சித்தாந்த வார்த்தைகள், அதனால கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவரவர் செய்யும் வினைகளின் விளைவாகும். நான் என்னுடைய மனம், மொழி, மெய், இந்த 3 தான் என்கிட்ட இருக்கு. இதுல நல்லதை நினைத்து, நல்லதை பேசி, நல்லதை செய்தால் நல் வினையை ஈட்டுவேன். இந்த நல்வினை இன்பமாக பின்னால் எனக்கு வரும். தீயதை நினைத்து, தீயதை பேசி, தீயதை செய்தால் இதற்கு பெயர் தீவினையை நான் செய்கின்றேன். இதோடைய விளைவு எனக்கு பாவமாக பதிவு செய்யப்பட்டு துன்பமாக பின்னால வரும். அது எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறது வேயுறு தோழிபங்கள்ல இருக்கு. உயிருள்ள பொருள்களால வரும், உயிரில்லாத பொருள்களால வரும், சொந்தக்காரவங்களால வரும், உடம்பால வரும் அப்படின்னு ஞானசம்பந்தர் 9 கோள்களால வரும். அதெல்லாம் அதுல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு அவரவர் செய்யும் வினைகளின் விளைவுதான் இந்த கண்மம். இதை என் விதி என்றும், என் தலையெழுத்து என்றும், என் தலையில் இப்படி எழுதியிருக்கிறான் கடவுள் என்றும் நாம் கூறுவது உண்டு. புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதை எழுதிக்க. எப்படி கையிலே ஐயா இப்படி அழுத்தி எழுதுறாரு? எப்படி இவர் சொல்றாரு? புண்ணியம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் தான் அனுப்பும். அந்தந்த உயிர்கள்னா அப்ப எங்க அப்பா செஞ்ச புண்ணியம் எனக்கு பிள்ளைக்கு எனக்கு வந்திருக்காதா? இன்னும் வராது. எப்படி வரும்? எப்படி வரும்? உங்க அப்பா வேற உயிர், நீ வேற உயிர். அடுத்த பிறவியில் அவர் காக்கா, நீ கழுத. எப்படி அவர் உயிர் உனக்கு வரப்போகுது? அப்படி வந்திருந்தா எனக்கு வர்ற நல்லதெல்லாம் யார்? எங்க அப்பா பண்ணதா? இப்ப எனக்கு வர்ற கெடுதல் அது எங்க அப்பா பண்ணது. அப்ப நான் எதுவும் பண்ணலையா? எங்க அப்பா பண்ணது எனக்கு வரும்னா எங்க அப்பா பண்ணது எங்க அப்பாவுக்கு போகாதா? சித்தாந்தம் படிச்சாலும் நம்மளும் பகுத்தறிவாளன் மாதிரி சில கேள்விகள் கேட்போம். ஆனா இது அறிவுபூர்வமான கேள்விகள். பதில் இருக்கு. புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் 24 தத்துவங்களிலே செய்கின்ற பாவமும் புண்ணியமும் 2 வினைகளும் மேலே வித்யா தத்துவங்கள்ல இருக்கிற நியதி தத்துவத்துல போய் அதெல்லாம் அங்க பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் மாயையோட பதியுது. அதுதான் அடுத்த வாழ்க்கையை நாம் பெறும், அடுத்த உடலை நாம் பெறும் பொழுது அதுதான் அப்படியே விரியுது. அதற்கேற்றாற்போல் விரியுது.
இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பகுத்து அறிந்து சொல்கின்றோம். பகுத்து அறியாதவன் பகுத்தறிவாளன் பேரை வச்சுக்கிட்டு வளரல. இல்லை இல்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு அறிவு? இருக்கு. இங்க நான் என்னுடைய கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கால், கை, வாய், எருவாய், கருவாயால் நான் செய்கின்ற செயல் அப்படியே மேல ரைஸ் ஆகி தன்மாத்திரைகளுக்கு போய், தன்மாத்திரைகள் இருந்து அந்த கரணங்களுக்கு போய், அந்த கரணங்கள் இருந்து அந்த என்ன ஆன்ம தத்துவங்கள் நிலைக்கு போய், அங்கிருந்து வித்யா தத்துவத்துல பதிய போய்விட்டு மாயையில சேர்க்கப்பட்டு தனஞ்சயன் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது எப்படி கூட்டிட்டு போனானோ அப்படியே அடுத்த பிறவியில திரும்ப வித்யாலந்து கீழே இறங்கி திரும்ப ஆன்ம தத்துவங்களுக்குள்ள அந்த கரணத்துக்குள்ள தன் மாத்திரைகளுக்குள்ள ஞானேந்திரியங்களுக்குள்ள கண்மேந்திரியங்களுக்குள்ள பஞ்சபூதங்கள் அது செயல்பட போகுது. இதான்டா பகுத்தறி. 24 தத்துவங்களை தனித்தனியா பேர் சொல்ல தெரியாதவனுக்கு பேரு பகுத்தறிவாளன்னு பேரா? தமிழ்நாடு என்ன முட்டாள்கள் நாடா? 24 தத்துவத்துல 4 தத்துவத்து பேர் கூட தெரியாதவன், பஞ்சபூதத்தோட பேர் தெரியாதவனுக்கு பகுத்தறிவாளன்னு பேரா? நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிடு, எல்லா சாமியும் உண்டுன்னு சொல்ற, ஏன் சாமி மட்டும்தான் இல்லைன்னு சொல்ற. அந்த அளவுல நீ பகுத்தறிவாளன்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த சாமி காசு கொடுக்குது வாங்கிக்க, இந்த சாமி ஓட்டு போடுது வாங்கிக்க, இந்த சாமி முட்டாள் சாமி, என்னத்தை பண்ணாலும் நமக்கு ஓட்டு போடும். அந்த வகையில் அவன் பகுத்தறிவாளன்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, உலகம் எப்படி அமைந்திருக்கிறது, கண்மம்னா என்ன, ஆணவம்னா என்ன, மாயைன்னா என்ன தெரியும் அவனுக்கு? யாருக்கும் எந்த இடத்துலையும் இறங்கி போயிடாதீங்க. போன காலமெல்லாம் போதும். இனிமேல் அறிவு சார்ந்த சமயம் ஆயிட்டு. 10,000 பேர் சைவ சித்தாந்த சுடர் படிச்சுட்டாங்க. இன்னொரு 10 வருஷத்துல 1,00,000 பேர் 2,00,000 பேர் படிக்க போறாங்க. அதனால உங்க பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு பல கோடி மக்கள் இருப்பாங்க. அதனால தைரியமா இறங்கி பேசுங்க. புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். கைலை துரைசாமி நம்பர் 1. தீதும் நன்றும் பிறர் தர வர தான் தர வரும். இது கணியன் பூங்குன்றனார். அதையும் எழுதிக்கங்க பக்கத்திலேயே. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதிக்கங்க. இயேசுநாதர் சொல்றார், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வாட் யூ சோ யூ ரீப். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்து வந்த வினைகளின் பலன்களை இப்போது அறுவடை செய்கின்றோம். சில விதை ஒரு வாரத்துல முளைக்கிற நெல் இருக்கு, ஒரு நாள்ல முளைக்கிற நெல் இருக்கு, ஒரு மாசத்துல முளைக்கிற விதை இருக்கு. அதுபோல நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்டோம்னா சில மீன்கள் 1 மணி நேரத்துல செரிக்கிறது இருக்கு, சில மீன்கள் 4 மணி நேரத்துல செரிக்கிறது இருக்கு, சில மீன்கள் 4 நாட்கள் கழித்து செரிக்கிறது இருக்கு. அதைத்தான் நம்மலாம் விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நல்லா இருக்குது, 4 நாளைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுபோல் ஒன்னொன்றுக்கும் ஒரு கூலிங் டைம், ஒரு ரியாக்ஷன் டைம் இருக்கு. அப்படி இந்த வினைகளுக்கு எந்த வினைக்கு எந்த பலனை தரணும், அந்த வினையை அந்த பலனை எப்போ தரணும், இதெல்லாம் எவனாவது நம்மளை விட அறிவு உள்ளவன் தான் செய்ய முடியும். ஒரு மாட்டு வண்டி போகுது அப்படின்னா வண்டிக்கு தெரியாது நம்ம அந்த இடத்துக்கு போகணும், லோடு ஏற்றிட்டு வரணும்னு வண்டிக்கு தெரியாது, மாட்டுக்கும் தெரியாது. ஆக யாரோ ஒருத்தன் வண்டிக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவன் இந்த மாட்டை இந்த வண்டியில பூட்டி அவன் ஓட்டுனாதான் இந்த ரெண்டும் செயல்படும். அதுபோல இந்த ஜட பொருளாகிய கண்மத்திற்கு, ஜட பொருளாகிய மாயைக்கு, ஜட பொருளாகிய ஆணவத்திற்கு தான் என்ன செய்ய வேண்டும்னு அதுக்கு தெரியாது. உயிர்களாகிய பசுக்களாகிய நீங்கள் அந்த மாடு போல நமக்கு முழு அறிவு கிடையாது. மாட்டுக்கு எங்க போய் எதை எடுத்துக்கிட்டு வரணும், நம்ம வயல்ல மேயணுமா பக்கத்து வயல்ல மேயணுமான்னு அதுக்கு என்ன தெரியும்? 6வது அறிவு இல்லைல்ல. அதனால அதால பண்ண முடியாது. ஆனா அங்க இருக்கிற லோட இங்க வண்டியில ஏத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் மேலான அறிவு உடையவன் ஒருவன் இருந்து இது ரெண்டையும் இயக்கணும். வெறும் மாட்டை வச்சுக்கிட்டு கொண்டு வர முடியாது, வெறும் வண்டியை வச்சுக்கிட்டு கொண்டு வர முடியாது. அந்த மாட்டை இந்த வண்டியில பூட்டி இவன் ஓட்டுனா லோட ஏத்திக்கிட்டு வரலாம். யாராக இருக்க முடியும்? நம் தலைவன் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்து வந்த வினைகளின் பலன்களை இப்போது அறுவடை செய்கின்றோம். இந்த பிறவியில் நாம் விதைக்கும் விதைகளை அடுத்து வரும் பிறவிகளில் நாம் அறுவடை செய்வோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, நீ எதை கொண்டு வந்தாய் அதை எடுத்து செல்வதற்கு, எதை கொண்டு வந்தாய் எதை எடுத்து செல்ல போகிறாய், எதை கொண்டு வந்தாய், என்னுடைய பிராரத்தத்தை கொண்டு வந்தேன். எதை எடுத்து செல்வாய், என்னுடைய ஆகாமியத்தை எடுத்து செல்வேன். எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்து போகவில்லை, மெட்டீரியலை கையில எதையும் கொண்டு வரல. செல்போன் கொண்டு வந்தியா, கொண்டு வரல. இதை எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போகல. இந்த உதாரணம் வேற.
நீ வந்ததுக்கு காரணம் இருக்கேன். எது? பிராரத்தத்தை கொண்டு வந்தோம், ஆகாமியத்தை எடுத்துக்கிட்டு போறோம். இது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம். இது இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள். அதனால்தான் அவர்கள் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று வேண்டுவார்கள். நமக்கு அதற்கான வழிமுறைகளை வழங்கியும் வருகிறார்கள். கண்மம் என்பது 3 வகைப்படும். ஒன்று சஞ்சித கண்மம், அடுத்தது பிராரத்தம், ஆகாமியம். இந்த வடமொழி வார்த்தைக்கு பயந்து பாதி பேர் இது ஒழுங்கா பதில் சொல்றது இல்லை. அதனால சஞ்சிதம் என்பது கடந்த கால வினை, பாஸ்ட். நம்ம இங்கிலீஷ் படிக்கும் பொழுது டென்ஸ் சொல்லுவாங்க, காலம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவாங்க. அதுபோல் பாஸ்ட் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, நிகழ்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று இருக்குது, எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். சஞ்சிதம் என்பது கடந்த கால வினை, முந்தைய பிறவிகளிலே நாம் ஈட்டிய வினைக்கு பெயர் சஞ்சித வினை, பழைய வினை என்று பெயர். அந்த பழைய வினையிலிருந்து பிராரத்தம் என்பது இந்த பிறவிக்காக, இந்த பிறவியில என்னுடைய தனு, என்னுடைய கரணம், நான் பிறந்திருக்கின்ற இந்த கந்தர்வகோட்டை ஊர், என்னுடைய சுற்றத்தார்கள், இவங்களை வச்சுக்கிட்டு நான் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுதான் தனு கரண புவன போகம். இந்த பிறவிக்கு தனு கரண புவன போகம் ஒரு பிறவிக்கும் மாறும். என்னுடைய அடுத்த பிறவியில இதே தனு, இதே கரணம், இதே புவனம், இதே போகமா இருக்க போகுது? நிச்சயமா இருக்காதுல்ல. இதுதான் ரொம்ப ரேர் காம்பினேஷன். இது இந்த பிறவியில மனிதனா பிறந்தாச்சு, திருநீர் தெரிஞ்சாச்சு, உருத்ராக்கம் தெரிஞ்சாச்சு, சிவபுராணம் தெரிஞ்சாச்சு, ஆனா படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் தவறா இருக்கு. சென்ற பிறவிகளில் நாம் செய்த பாவம் புண்ணியம் இரண்டும் பெரிய மலை போல் குவிந்துள்ளன. இந்த மலை கரைந்தால்தான் இறைவனை அடையலாம். மோட்சத்தை அடையணும், சச்சிதானந்தத்தை அடையணும்னா நம்முடைய தீவினைகள் இருந்தாலும் அடைய முடியாது, நல்வினைகள் இருந்தாலும் அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பாடத்துல கொஞ்சம் மேல போக போக கொஞ்சம் தெளிவு வரும் நமக்கு. முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்? இத்தனை வருஷமா உலகம் பூரா நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன? புண்ணியம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம். அன்னதானம் பண்ணுங்க, ஞானதானம் பண்ணுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, உங்களால் ஆன உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டே வந்தோம். புண்ணியத்தை ஈட்டுங்க, இது உங்களுக்கு சிவ புண்ணியத்தை தரும், ஈட்டுங்க, புண்ணியம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க. புண்ணியம் பண்ணா இறைவனுடைய திருவடிக்கு போக முடியாது. சாமி நிறைய புண்ணியம் வச்சிருக்கிறேன், சச்சிதானந்தம் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு வேலை தரேன் பார்த்துக்க. பிரம்மாவா இருந்துட்டு போ, இந்திரனா இருந்துட்டு போ. புண்ணியத்துக்கும் என்னுடைய திருவடிக்கும் சம்பந்தம் கிடையாது. புண்ணியத்தை கழிச்சுட்டு அனுபவிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காசெல்லாம் தீர்த்துட்டு வா, அப்புறமா என்கிட்ட வரலாம் சொல்வார். ஆக புண்ணியம் செய்ததால் இறைவன் திருவடியை நாம் அடைந்து விட முடியாது. ஏன்? அந்த செஞ்ச புண்ணியம்லாம் நம்ம கணக்குல ஏறிடும். அதுக்கு உண்டான இன்பத்தை நம்ம அனுபவிச்சாகணும். அந்த இன்பம் இன்னொரு தேவனாவோ இல்லை ஒரு தேவலோகத்திலேயோ இல்லை ஒரு நம்ம எதை நினைச்சாலும் நடக்கணும் ஒரு கற்பக விருட்சமாகவோ நம்ம பிறக்க போகலாம். எப்படினாலும் திரும்ப பிறவி தானே. நீ கற்பகமா பிறந்தா என்ன, கொற்பகமா பிறந்தா என்ன, பிறவி தானே. பிறவி இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்றால் இன்ப துன்பம் இல்லாத ஒரு நிலை, தீவினை நல்வினை இல்லாத நிலை இருந்தால்தான். அதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்றேன். சரி ஐயா, நான் நல்ல காரியம் செய்யணும், ஆனா எனக்கு புண்ணியமா அது ஏறக்கூடாது அப்படின்னா, நான் செய்கின்றேன் அப்படின்னு நினைக்காம செஞ்சுட்டா அது சிவன் செய்கின்றான். இது சிவன் செயல். ஐயா 10,000 பேரை சைவ சித்தாந்தம் படிக்க வச்சிருக்காரு, ஓ இது சிவன் செயல். ஐயாவுக்கு பாத பூசை பண்ணலாம், ஓ சிவபெருமானுக்கு பண்றீங்க, எனக்கு பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அதுக்காக நான் தேவனா பிறந்து கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அப்போ எங்கேயாவது அங்கே ஒரு தேவியை பார்த்துட்டு எதையாவது ஒரு தப்பு பண்ணிட்டு திரும்ப இங்கே நாயா பிறந்து திரும்ப கழுதையாகி கால் ஒடிஞ்ச கழுதையாக வாழ வேண்டும். எங்க ஆரம்பிச்சது? நம்ம பண்ணது புண்ணியத்துல தான் ஆரம்பிச்சது. ஆனா டமால்னு என்னவோ அந்த பரமபத விளையாட்டுல 98 கிட்ட போன பின்னாடி பாம்பு கடிச்சிரும். நம்ம திரும்ப கொண்டு வந்து 1ல விட்டுரும். அது கொண்டு வந்து ஒரு 92ல விட்டாலும் பரவாயில்ல. அத்தனை 1 மணி நேரமா நம்ம விளையாண்டு மேலே ஏறினதெல்லாம் சகைன்னு கீழே வந்துடும். அப்படி வந்துருவோம் கீழே. பெருமான்கிட்ட நம்ம வேண்டியது, பெருமானே இதுதான் ஓன் கணக்குல வச்சுக்க, நம்ம கணக்குல எதுவும் வேண்டாம். நான் இப்போ ஏதோ ஒன்று பண்ண போறேன், இது எங்க ஊர்க்காரெல்லாம் திட்டுவான், ஆனா உன் மேல இருக்கிற அன்புல நான் இதை செய்யறேன். என்ன இப்ப சிவலிங்கத்தை எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னா ஊர்ல விட்டுருவாங்களா? தொடணும்னா விடுவாங்களா?
பாவம் பண்ணிட்ட உன் தலைமுறையெல்லாம் போயிடும், அழிஞ்சிரும், எதையோ ஒன்று சொல்லி பயமுறுத்துவாங்க நமக்கு. நம்ம பெருமான்கிட்ட, பெருமானே என்னுடைய எண்ணம் உன்னுடைய எண்ணம், என்னுடைய செயல் ஊருக்கு ஒத்துக்கல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உனக்கு ஒத்துக்கிட்டா பண்ண சொல்லு, இல்லைன்னா பண்ணாம இருக்கேன். இதுல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இது என் கணக்குக்கு வேண்டாம். நீ ஆச்சு, உன் கணக்காச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாச்சு, நீ பாத்துக்க, நம்மளை ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனதுங்கிற ஒரு தன்முனைப்பு இல்லாமல் நாம் செய்தோம் என்றால் அந்த வினை நமக்கு வராது. சிவனே நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்ட பின்னாடி அவரே எடுத்துக்குவார். சிவனே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்ட பிறகு நமக்கு கொடுத்துருவாரு. அவர் என்ன அப்படியே ஆகட்டும் கடவுள் தானே. அவர் ஏதாவது நம்மளை இது பண்ண போறாரா, தண்டிக்க போறாரா? என்ன பண்றப்ப, தவறு பண்ணிட்டியா, ஓகேப்பா, இந்த தவறுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனைப்பா, போப்பா அனுபவிச்சுட்டு வாப்பா. நீ என்னப்பா பண்ணிருக்க, நல்லது பண்ணிருக்க, 6 வருஷம் தேவனா இருப்பா, போப்பா. எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். அதுதான் நம்ம பெருமானுடைய புகழ். அதனால இறைவன் என்ன பண்றாரு, இப்படி நம்ம சேர்த்து 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 வைக்கும் பொழுது கண் கலங்குவார். அவர் சத்தியம் பண்ணிட்டு தானே வந்த, லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க. கந்தரவக்கோட்டையில் ஒரு தடவை எங்கள் அப்பா ராமசாமி பாப்பாவுக்கு குழந்தையா பிறந்து, நான் இந்த சிவ வாழ்க்கையே வாழ்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே என்னுடைய முதல் நோக்கமாக வைத்து நான் வழிபடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். நீ அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். சிட்டுக்குருவி தலையில் பாறாங்கல்லை வைக்க முடியுமா, அது தாங்காது. ஆகையால் கருணையே வடிவான சிவபெருமான் அந்த சஞ்சித வினை மலையில் இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் கொடுத்து அனுபவித்து கழிக்க அதற்கேற்ற பிறவியை கொடுக்கின்றான். தனு கரண புவன போகம், இந்த இந்த இன்பத்தையும் இந்த துன்பத்தையும் இவன் அனுபவிப்பதற்கு என்ன என்ன வேணுமோ அப்படி அந்தந்த ஆர்டர்ல கொடுப்பார். எல்லா இன்பத்தையும் ஒன்றா அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னால் அப்படியும் அனுபவிக்க முடியாது நம்மளால். ஒரு சினிமா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே சண்டையாக இருந்ததுன்னா பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. போய் உட்கார்ந்தோடனே அழுதான், கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான்னா, அடா கன்றாவி, வீட்டில் இருந்தால் அழுகையாக வருதுன்ட்டு தான் இங்கே வந்தோம். காசை கொடுத்துட்டு அழுக வேண்டியது இருக்குது, அதுக்கு வீட்டிலேயே உட்காந்து அழுகலாம்ப்பா, இனிமேல் யாரும் இந்த படத்துக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவோம். அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அங்கே கொஞ்சம் அந்த படம் எடுக்கிற டைரக்டர், தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் அப்படி மசாலா பண்ணுவாங்க. ஒரு சண்டையை காமிப்பாங்க, அப்புறம் ஒரு பாட்டு காமிப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஹீரோயினை காமிப்பாங்க, அப்புறம் ஒரு உருக்கமான பேச்சு காமிப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி காமிப்பாங்க. அப்படி இப்படி 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 காமிச்சாதான் அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியில வரும். இந்த சினிமா எடுக்கிறவனுக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா சிவபெருமானுக்கு அறிவு இருக்காதா? சினிமாக்காரனுக்கு இருக்கிற அறிவு சிவபெருமானுக்கு இருக்காதா? இந்த வாழ்க்கையை அவர் அமைக்கும் போது ஒரே சோகமாகவும் கொடுத்துடாம, ஒரே இன்பமாகவும் கொடுத்துடாம, ரொம்ப நேரம் இன்பம் கொஞ்ச நேரம் சோகம் அப்படியும் கொடுக்காம, அப்படியே கொஞ்சம் இதை அப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு அது எப்படி வைப்பாரு அப்படின்னு கேட்டால், அது அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணன் சொல்ல முடியலைன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியாதுப்பா சொல்லிட்டான். அதனால அர்ஜுனன் கேட்டு கிருஷ்ணன் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க கேட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது சிவபெருமானுடைய முடிவு, யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு ஏற்ற பிறவியை கொடுப்பார், அதற்கேற்ற நாட்டில் பிறக்க வைப்பார், அதற்கேற்ற அப்பா அம்மாவோட பிறக்க வைப்பார். இங்கே தான் நம்ம எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்தில் அந்த நல்ல மனுஷனுக்கு, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம், நான் அவங்களுக்கு மகனாக பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் புண்ணியத்துக்கு அவர் நல்ல மகனை பெற்றார், அவ்வளோ. என்னோட புண்ணியத்துக்கு நான் ஒரு நல்ல பெற்றோரை பெற்றேன், அவ்வளோதான். இது வேற அது வேற, குழப்பிக்க கூடாது. இது ரெண்டும் ஒன்றா நடைபெற்றதே தவிர கணக்கு தனித்தனி. அனுபவித்து கழிப்பதற்காக நாம் கொண்டு வந்த வினைக்கு பெயர் பிராரத்த வினை என்று பெயர். நம் முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்முடைய இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள். இது தெரியாம தமிழ்நாட்டிலேயே 5 கோடி பேர் இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்பம் வந்தால் போன பிறவிகளில் நம் நன்மை செய்துள்ளோம் என்று பொருள். துன்பம் வந்தால் போன பிறவிகளில் பாவம் செய்துள்ளோம் என்று பொருள். இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால் போன பிறவிகளில் பாவமும் செய்துள்ளோம். நம்ம கணக்குல ரெண்டுமே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்ற ஞானம் பிறக்கும். இதுல நம்ம எதனால அப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறாரு? ஏன் உலகத்தை படைக்கிறாரு, அழிக்கிறாரு? அழிச்சவர் அப்படியே விட்டுற வேண்டியதானே, திரும்ப ஏன் படைக்கிறாரு? படைச்சவர் அப்படியே விட வேண்டியதானே, திரும்ப ஏன் அழிக்கிறாரு? என்னப்பா நமக்கே இவ்வளவு சந்தேகம் வருது, இவ்வளவு அறிவு வருது, ஒரு ஐடியா வருது. நமக்கே ஐடியா வரும் பொழுது ஐடியாக்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமானுக்கு ஐடியா இருக்காதா?
இன்பம் இப்போ எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இன்பமா இருக்கு. திடீர்னு இப்போ பவர் போயிடுச்சு, நெட்வொர்க் சுத்திக்கிட்டே இருக்குன்னா என்ன ஆயிடுது? துன்பமாயிடுது. இப்போ இன்பமா இருந்துச்சு, அப்புறம் துன்பமாயிடுச்சு. ஐயையோ! போச்சே கிளாஸ் இன்னைக்கு முடிக்கலான்னு நினைச்சேன், முடிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப நவ் யுவர் கனெக்ஷன் இஸ் ஓகே அப்படின்னு வருது. இது ஒரே மாதிரி இல்லை, மாறி மாறி வருகிறது. அந்த மாற்றத்தை எல்லா டைமும் நான் முடிவு பண்ணல. சும்மா மேடையில பேசிக்குவேன். எனக்கு எல்லாம் தெரியும். நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், நான் முனைவர் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. முனைவர் வாங்கினா சுத்திக்கிட்டு இருக்கிறத சரி பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் வேறன்னு சொல்லிடும். நெட்வொர்க் ப்ராப்ளம் சொல்லிடும். முனைவராக இருந்தாலும் சுத்துறதை சரி பண்ண முடியாது. சுத்துறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா சுத்தித்தான் ஆகும். அப்ப முனைவருக்கு என்ன தோணுது? நீ முனைவராக இருந்தாலும் உன்னால முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கு அப்படின்னு தெரியுது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப எனக்கு இருக்கிற அறிவுங்கிறது நான் பேரறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இதுக்கு மேல பேரறிவாளன் வேற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பேரு சிவபெருமான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா தெரிந்து கொள்ள முடிகிறது. இது மாறி 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 வருவதனால இந்த இந்த பிறவியும் மாறி 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 நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு நிலையாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வார்த்தை தெரியும், வார்த்தை புரியும். நிலையாமைன்னா இதுதான். எல்லாம் என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, எல்லாம் போச்சு. என் மகன் பொடி நாயேன்னு சொன்னான், அத்தோட போச்சு. எல்லாம் போச்சு. இத்தனை காலம் நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். சாப்பிட்டியாடா, உனக்கு பசிக்குமேடா அப்படி சொன்னேன். இப்ப வெளியில போடி அப்படின்னு சொல்லும் பொழுது இவனை போய் பெத்தமே, இதுக்கு பதிலா ஒருவேளை ஒரு நாய்க்குட்டியை பெத்திருந்தா கூட வீட்டை பார்த்துக்குமோ. இன்னைக்கு என் மகன் என் வீட்டை என்னை பார்த்துக்கல, என்னையும் பார்த்துக்கல, அமெரிக்கா போறேன்னு சொல்லி பைன்ட்டு போயிட்டானே, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு நாய்க்குட்டியை பெற்றிருக்கலாமோ, ஒரு பூனைக்குட்டியை பெற்றிருந்தா கூட எலி வராம பாதுகாத்திருக்குமோ, ஒரு எலிக்குட்டியை பெற்றிருந்தா கூட ஏதாவது ஒரு பலன் இருந்திருக்குமோ அப்படிலாம் தோணுது. கோல்டு மெடல் பிள்ளைய பயனற்ற பிள்ளைன்னு நம்ம உணர்வதற்கு சில ஆண்டுகள் ஆகுது. 30-35 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அப்புறம் நம்மளை அநாத ஆசிரமத்துல சேர்க்க போவான், அப்போ மீதி புரியும். அப்புறம் நம்ம சொத்தெல்லாம் எழுதி கேட்பான், அப்போ இன்னும் நல்லா தெளிவா புரியும். இதெல்லாம் முன்னாடியே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேரு புத்திசாலின்னு பேர். இன்பம் வரும்போது ஆனந்தத்தில் குதிக்காமல் இது சிவன் செயல் என்று இருக்க வேண்டும். துன்பம் வரும்போது வெந்து நொந்து போகாமல் இதுவும் சிவன் செயல் என்று இருக்க வேண்டும். ஏன்னா சிவனுக்கு தெரியாம நடக்காது. சிவனுக்கு தெரியாம நடக்காது. அதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்? வண்டிக்காரன்னா வண்டி ஓடாது, வண்டி அதுவா ஓடாது. மாடு அதுவா இழுத்துக்கிட்டு போகாது, அதுக்கு தெரியாது எங்க போகணும்னு. வண்டிக்கு தெரியாது மாட்டு மேல உட்காரணும். வண்டிக்காரன் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த வினையை ஊட்டுகின்றவன் நம்மளை விட அறிவு பொருளாகத்தான் இருக்க வேண்டும். என்னால எனக்கு வேண்டிய வினையை நானே போய் எனக்கு அந்த மலை எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த மலைன்னு நாங்களாம் அப்படி ஆசிரியர் காமிப்போம். அது மலை போல குவிஞ்சு உங்க மேல இருக்கு அப்படி காமிப்போம். உங்க மேல என்ன இருக்கு? மேல மேகம்தான் இருக்கு. மேல இல்லை, இங்கதான் இருக்கு. என்னுடைய உயிரிலே இருக்கின்ற அறிவிலே, அந்த வித்யா தத்துவத்திலே, அந்த மாயிலே தான் அது இருக்கு. அதுல இருந்துதான் எடுத்து இதுக்கே கொடுத்திருக்கிறது. இதுல இருந்துதான் எடுத்து இந்த புவனம், அதுல இருந்து எடுத்ததுதான் இந்த போகம், அதுல இருந்து எடுத்ததுதான் என்னுடைய 50 கால அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையெல்லாம். வேற எங்கேயும் இல்லை. இதை கொண்டு எங்கேயாவது கோடவுன்ல வச்சிருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்களா? அப்புறம் லாரி அனுப்பணும், அப்புறம் அவன் லாரியில ஏன் பாவத்தை ஏற்றி விட்டான். நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுதுல. போஸ்ட் ஆஃபீஸ்ல லெட்டர் கொடுக்கறதுலே ஏகப்பட்ட தொல்லையாயிடுது. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய லெட்டரை வேற எங்கேயோ கொடுத்துட்றாங்க. அதுபோல நமக்கு வர வேண்டிய பாவத்தை பக்கத்து வீட்டுல கொடுத்தான்னா கூட பரவாயில்ல, சனியனுங்க சாகட்டும். நமக்கு வரக்கூடிய இன்பத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டான்னா நமக்கு வைத்தறிச்சல் டபுள் ஆயிடும். ஐயோ, உங்க இன்பமே என்னால தாங்க முடியல, ஏன் இன்பமும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தவறு நடக்காம பார்த்துக்கணும்னா எல்லா தவறுகளுக்கும் மேலானவன் அவன் தான் பார்க்க முடியும். அதனால தனியா எங்கேயும் வைக்கல, இங்கதான் இருக்குது. இறைவன் தான் அதை எடுத்து நமக்கு ஊட்டி வைக்கிறார். இதை எடுத்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு அந்த டோசேஜ்ன்னு சொல்றாங்களே, அந்த டோசேஜ் தான் சிவபெருமான் பார்க்கிறார். டாக்டர்
மற்றபடி வியாதி மருந்து, வியாதி உன்னோடது, மருந்து கம்பவுண்டரோடது. இந்த மாத்திரையை காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று போட்டுக்க, இந்த மாத்திரையை சாப்பிடு, இந்த மாதிரி நமக்கு அதை ஊட்டி விடுபவர் அவர் தான் சிவபெருமான். சரி, இந்த நிலையில் இன்ப துன்பங்கள் நம்மை பாதிக்காது, சிவபெருமான் தான் பொறுப்பு. பெருமானே நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இப்போ சம்டைம்ஸ் மலேசியா போகிறோம், இந்த தடவை போனப்போ எனக்கு எல்லாரும் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் போன இடம் வேற, இப்போ போகிற இடம் வேற, இங்கே போகிறது ஒரு மாதிரியான இடம்னு சொன்னாங்க. பெருமாள் நான் ஒன்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ வியாபாரம் பண்ணுறதுக்கோ போகலை, உடைய புகழை பாடுவதற்காக, பரப்புவதற்காக, பேசுவதற்காக, காட்டுவதற்காக போகிறேன். காட்ட விட்டா காட்டுறேன், காட்டலைன்னா படுத்திருந்துட்டு கிளம்பி வர்றேன். டிக்கெட்டு அடுத்து என்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டா அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டூர் போயிட்டு வரேன். பேச வச்சா பேசுகிறேன், நீ ஆச்சு, சைவ சமயமாச்சு. பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்க, பயன்படுத்தலைன்னா கெட் அவுட். அப்படி இறைவன்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாக்க இறைவன் பார்த்துக்குவார். அதை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், நீ பார்த்துக்க சொல்லுவார். அவர் நம்ம தலைவர் இருக்காரு, ஒரு ஒன்றுக்கும் உதவாத தலைவர், எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிற தலைவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் சரி, பெருமானே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும், நீ எப்படி சொல்றியோ அப்படி, நீ ஆடுவித்தால் நான் ஆடுகிறேன், பாடுவித்தால் நான் பாடுகிறேன், எனக்குன்னு என்னோட மூளை இல்லை, இருந்தாலும் நான் அதை பயன்படுத்த விரும்பலை, நீ சொல்றதை நான் அப்படியே செய்கிறேன், டோட்டலி சரண்டர், உனக்கு சரணாகதி அடைந்து விட்டேன், அதனால நீ தான் இப்போ நல்லதோ கெட்டதோ ஓம் பொறுப்பு அப்படின்னா அதுக்கும் அப்படியே ஆகட்டும். அதனால பொறுப்பு அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறது நல்லது. இது புரியறதுக்கு 80 வயசு ஆகிடும். இதை முன்னாடி புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. இந்த பிறவி முடியும் போது இங்கே சம்பாதித்த புதிய வினைகள் ஏற்கனவே இருக்கும் சஞ்சித வினையுடன் சேர்க்கப்பட்டு விடும். வங்கியில் வட்டி ஓராண்டுக்கு பின் அசலோடு சேர்வது போல ஏற்கனவே மலை போல் இருந்த வினைகள் இப்போது பெரிய மலை போல் ஆகிவிடும். நம்ம பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 1 இயருக்கு 1 லட்சம் ரூபாய், இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறேன், இன்னைக்கு கொண்டு போய் 5/11/2025 பேங்க்ல போடுறேன். எவ்வளோ நாளைக்கு, 3 மாதமா 6 மாதமா 1 இயரா கேட்பாங்க. 1 இயர்னு சொல்றேன். 1 இயர்னா உங்களுக்கு இத்தனை சதவீத வட்டி தரோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10% வட்டி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 5/11/2025 நான் போட்ட 1 லட்சம் 5/11/2026 1 லட்சம் அசலும் பிளஸ் ஒரு 10,000 ரூபாய் வட்டியுமாக இருக்கும். அன்னைக்கு தேதியில அப்படி இருக்கும். இப்போ நமக்கு அந்த 10,000 நம்ம அதை உடனே எடுத்து செலவு பண்ணலாம், இல்லைன்னா 1,10,000 நம்ம திரும்ப ரீடெபாசிட் பண்ணலாம், இன்னொரு 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1,10,000 நமக்கு வட்டி வரும் பொழுது எவ்வளோ வரும், 11,000 வட்டி வரும், 1,21,000. அதுபோல நமக்கு ஒரு இவ்வளோ பாவம் இவ்வளோ புண்ணியம்னு வச்சுட்டு இந்த பிறவியில் நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வரேன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே செலவு பண்ணும் பொழுது இன்னும் கூடுதல் வினைகளை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1 லட்சம் பாவம் 1 லட்சம் புண்ணியம் நமக்கு இருந்தது, அதில் ஒரு 1000, இதில் ஒரு 1000, அதில் ஒரு 1000 எடுத்துக்கிட்டு வந்தோம். இந்த 2,000 நம்ம இங்கே அனுபவிச்சுட்டு எல்லாம் சிவன் செயல்னு நம்ம இருந்துட்டு போகாமல் நம்ம கூடுதலாக சேர்த்தோம்னா, எடுத்துக்கிட்டு வந்தது 1000 எடுத்துகிட்டு வந்தோம், போகும் பொழுது 2,000 3,000 எடுத்துட்டு போயிடும். இப்போ இந்த பிறவி எடுத்ததும் வீணாயிடும். இந்த பிறவி எடுத்ததுனால நம்மளுடைய வினைகள் குறையலை, கூடித்தான் இருக்கு. இப்போ சிவனடியார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிறவி எடுத்ததுல வினையை குறைக்கணும், அனுபவிச்சு கழிச்சிடணும், அதுதான் சிவனடியாருக்கான அடையாளம். இங்கே சம்பாதிக்கும் போது வந்தது கழியறது அது பெருமாள் பார்த்துக்குவார், அது அவரோட வேலை. பிரம்மா பெருமாள் உருத்திரன் பார்த்துக்குவாங்க. வந்தது கழியாம உங்களை அனுப்ப மாட்டாங்க. ஐயா இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்குன்னா இழுபட்டுக்கிட்டு கடைசி நேரத்திலேயாவது இழுபட்டு தான் அனுப்புவாங்க. இல்லைன்னா அந்த இன்பம் ஒன்று இவர் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா அந்த இன்பத்தை கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. காக்கும் கடவுள்னா என்ன அர்த்தம், இன்ப துன்பத்தை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த உயிர் அந்த உடல்ல இருக்கிறத பார்த்துக்கிறது காக்கும் கடவுள்னா. அதுதான் காக்கும் கடவுள்னா காசு கொடுக்கும் கடவுள் கிடையாது. காக்கும் கடவுள்னா வினை தீர்ற வரைக்கும் உடல்ல இருந்து உயிர் போகாம காக்கணும். வினையை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி தரணும். துன்பத்தை அனுபவிக்கிற வசதியும் பெருமாள் தான் ஏற்பாடு பண்ணி தரணும், சிவபெருமான ஏற்பாடு பண்ணுவார். வினைகளை அனுபவிக்கணும்னு சொல்லிட்ட பிறகு நல்வினையை மட்டும் பெருமாள் பார்த்துக்குவாரு, தீவினையை உருத்திரன் பார்த்துக்குவானா. சைவ சித்தாந்தம் படிக்காததுனால இருக்கிற தவறான புரிதல்கள், இல்லைன்னா புரிதல் இல்லாத நிலை.
அதனால நம்ம சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக இல்லை. அறிவு சார்ந்த சமுதாயமாக இல்லைன்னா அது சமுதாயமே நிலைக்காது. சமுதாயம் நிலைக்காது அப்படின்னா அதுக்கு அறிகுறி மொழி நிலைக்காது. மொழியும் சமயமும் இல்லை என்றால் சமுதாயம் இல்லை. இப்போ நம்ம அந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த பிறவி முடியும் பொழுது இங்கே சம்பாதித்த புதிய வினைகள், இந்த வட்டியெல்லாம் என்ன ஆகும், ஏற்கனவே இருந்த அசலோட சேர்த்து அசல் பிளஸ் வட்டி ஆயிடும். இப்போ அதை கழிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும். திரும்ப தான் பிறந்தமே அதை கழிச்சுட்டு போறோமா அப்படின்னா திரும்ப ஏதாவது ஆகாமிய வினையை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆகையால் தான் நம் அருளாளர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று வேண்டுகிறார். எதுவா இருந்தாலும் இதோட முடிச்சிருங்க. வள்ளல் பெருமான் சொல்வாரு, மரணமில்லா பெருவாள்னா சாகவே வேண்டாம், அப்படி மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற நிலை. இன்னொன்று பிறவாமை வேண்டும், இந்த உடல்ல இருந்து என்னுடைய உயிர் பிரிஞ்சாலும் வேறு ஒரு பிறப்பை நான் எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. மீண்டும் பிறவாமை வேண்டும். பிறவாமை என்ற நிலையை அருளக்கூடிய தகுதி உள்ளவன் சிவபெருமான் மட்டுமே. பிறந்த ஒரு சாமி கிட்ட போய் பிறவாமை வேண்டும் கேட்டா எப்படி சொல்ல? அதனால பிறக்காத ஒருத்தன்கிட்ட போய் கேட்கணும். அவன் யாரு? சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை. அவர் அனாதி அப்படிங்கிறத முதல் பாடத்திலே படித்தோம். அவர் ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர், அவர் அனாதி. அவருக்கு முன்னால கடவுள், சின்ன பெரிய கடவுள் அதெல்லாம் யாரும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவே கிடையாது. அவங்க அப்பா அம்மான்னு ஒன்று இப்போ சிவபெருமான் இருக்காரு, குழந்தையா பிறந்தார். இப்போ ஜீசஸ் பிறந்த மாதிரி, கிருஷ்ணன் பிறந்த மாதிரி, அவரும் ஒரு முருகன் பிறந்த மாதிரி அவரும் ஒரு குழந்தையா பிறந்தாருன்னு வச்சுக்கோமே. யாரோட நெத்தி கண்ணிலேயே பிறந்தாருன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அவர் யாருன்னு நம்ம சொல்லணும். அந்த அப்பா அம்மாவை படைச்சது யாருன்னு சொல்லணும். இப்போ அவங்களுக்கு கடவுள் யாரு சொல்லணும். இப்போ அந்த கடவுள் பெரிய ஜீவன், சின்ன ஜீவன், அவர் தாத்தா ஜீவன், இவர் மகன் ஜீவன், இவர் பேரன் ஜீவன் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால நம்ம சமயத்துல தெளிவா அனாதி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மேன்மைகோள் சைவ நீதின்னு நம்ம சொல்றோம். வினைகள் இரு கூறாக பிரிக்கலாம். ஒன்று நல்வினை, தீவினை. நல்வினை நான் இப்போ செய்யறது, இப்போ நான் வாயால நல்ல பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிறது, இது சிவபெருமான் அங்கே எழுதும் பொழுது பேச்சு அப்படின்னு எழுதிக்க மாட்டாரு, புண்ணியம் அப்படின்னு போட்டு எழுதிக்குவார். புண்ணியம்னு போட்டு எழுதுனதை அடுத்த பிறவி நான் வரும்பொழுது இந்த புண்ணியம் நீ அனுபவி அப்படின்னு சொல்ல மாட்டாரு. புண்ணியத்தை அங்க அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற இன்பமா மாத்தி கொடுக்கணும். புண்ணியத்தை புண்ணியமா கொடுத்தா சாப்பிட முடியாது. நெல்லை அப்படியே கொடுத்தா நம்ம சாப்பிட முடியாதுல்ல. நெல்லை அது உமியெல்லாம் எடுக்கணும், அரிசி பண்ணணும், அதை அப்புறம் வேக வைக்கணும், அதுக்கு அது என்னென்னவோ பண்ணணும், அப்புறம் தான் அது சாப்பாடாகும். அதனால இறைவன் இன்ப துன்பமாக ஊட்டப் போகிறான் அப்படின்னா அதுக்கு முன்னால ஸ்டேஜில் பாவ புண்ணியமா அது நிற்கும். அதுக்கு முன்னால நம்ம செஞ்ச இரு வினையாக நம்ம நிற்கும். இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற இரு இரு உணர்ச்சிகளைத்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தான் செய்த வினைகளை ஒரே பிறவியில் அனுபவித்து கழிக்கும் ஆற்றல் உயிருக்கு இல்லை. எனவே மாதுருபாகன் நம் மீது கொண்ட கருணையினால் நம்முடைய வினை முழுவதையும் ஒரே பிறவியில் கொடுக்காமல் நம்முடைய வினை தொகுதியிலிருந்து ஒரு சிறிதளவே எடுத்து நம்மை பிறவிக்கு அனுப்புகிறார். அவ்வாறு நாம் கொண்டு வந்த வினை தொகுதி பிராரத்த வினை அல்லது நிகழ்வினை அல்லது நிகழ்கால வினைன்னு வச்சுக்கலாம். நாம் கொண்டு வந்தது போக மீதமுள்ள வினை தொகுதி சஞ்சித வினை அல்லது பழவினை எனப்படும். நிகழ்வினையை கொண்டு நாம் புதுசா செய்கிற வினைக்கு பெயர் ஆகாமியம் என்று பெயர். அது வரும் வினை என்று சொல்லலாம். நம்முடைய பழவினை குருவிடம் உபதேசம் பெறும் பொழுது முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. பழைய வினையை போக்குறதுக்கு திருமுறைகள் இருக்கு, சைவ சித்தாந்தம் இருக்கு, குருநாதனுடைய தீக்கை இருக்கு. திருமுறைகளை படிக்கும் பொழுது நமக்கு பாதி வினைகள் அதுல போட்டிருக்கிறத திருஞான சம்பந்த திருக்கடைக்காப்புல எழுதுறாருல, இப்பாடல் பத்தும் பாட வல்லார் வினைகள் மாயுமே அப்படின்னு போட்டிருக்காரு. தெரியாம போட்டாரா, இல்ல புரியாம போட்டாரா, இல்ல பொய் சொல்லி இருக்கிறாரா? நமக்குத்தான் அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. பாடல் பத்தும் பாட வல்லார் வினை மாயுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த பாடல் பத்தையும் பாடினோம் என்றால் வினைகள் போகும், எடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் அது போகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அருளாளர்கள் இந்த குருவிட்ட உபதேசம் பெறும் பொழுது சஞ்சிதம்ங்கிறத அவர் முழுவதுமாக நீக்கி கொடுத்துருவார். அதுல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அப்போ குருநாதர் தான் நீக்க முடியுமா? அப்போ நான் தீக்கை வாங்கலை, அப்போ என் வினை குறையாதான்னா குறையும். திருமுறையை பாடினா குறையும்ல. அதுக்கு உண்டான கூலி அதுக்கு உண்டு. தெய்வத்தான் ஆகாதனினும் மெய்வருத்த கூலி தரும். இதுபோல திருமுறையை பாடியதற்கான பலன் என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும்.
என்றாவது ஒரு நாள் அது முற்றிலும் 0 ஆக வேண்டும். 0.001 மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பாத்திரத்தில் இருக்கிறது இல்லை, குடிக்கிற ஐட்டம் இருக்கு, குடிச்சிட்டேன். ஆனாலும் அதுல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த திருமுறைகளை பாடினதுனால இது குறைஞ்சிருச்சு. அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் போகணும் அப்படின்னாக்க, இதுல இருக்கிறதும் போகணும் என்றால் குருநாதனுடைய உபதேசத்தின் மூலம் அது போகும். அதனால குரு உபதேசம் அவசியம், தீக்கை அவசியம். நாம் கொண்டு வந்தது போக மீதமுள்ள வினை தொகுதி சஞ்சித வினை எனப்படும். நிகழ்வினையை கொண்டு நாம் செய்யும் வினை ஆகாமியம் எனப்படும். நம்முடைய பல வினை குருவிடம் உபதேசம் பெறும் பொழுது முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. ஏகனாகி இறைபணியில் நிற்றல் மூலமாக ஆகாமிய வினை ஏறாமல் இருக்கும். ஆகாமிய வினையோட எஃபெக்ட் இருக்காது. பழைய வினை முதல்ல தேய்ச்சு குருநாதன் வந்தவுடனே அது எரிஞ்சிருது. புது வினை என்ன ஆகுது, வராம நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா ஏகனாகி இறைபணி நிற்கிறோம். நான் இதை செய்கின்றேன், 10,000 பேரை படிக்க வச்சேன், 40,000 பேரை பாட வச்சேன், 50,000 விழா எடுத்தேன், நான் பண்ணேன், நான் தான் நிறுவனர், நான் தான் அறக்கட்டளை, நான் தான் முனைவர், அப்படின்னு நான் தான் சொல்லாம எல்லாமே கைலை மலையான் செய்யறது அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இந்த ஆகாமிய வினை என்னை சேராமல் போயிடும். ஆகாமிய வினைனா தீவினை மட்டும் ஆகாமியம் இல்லை, நல்வினை இன்பமா வரப்போறதும் ஆகாமியம் தானே. நம்ம செய்யற நல்வினைகள் எல்லாம் ஆகாமியமாகத்தானே திரும்ப போய் சஞ்சீதத்துல சேரப்போகுது. அதனால நம்ம எதை செய்தாலும் இது இறைவன் செயல் அப்படிங்கிற ஒரு வாயால இறைவன் செயல்னு சொல்லிட்டு பேரை நல்லா பெருசா போடு அப்படின்னு சொல்லாம, இறைவன் செயல்ங்கிறது நம்ம வெளியில சொல்றோமா சொல்லலையாங்கிறது முக்கியம் இல்லை, இறைவன் செயல்ங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமான்றதுதான் முக்கியம். அதுதான் அளவு. நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நான் சொல்லலை, அடியேன்னு சொல்றேன் அப்படின்னா அடியேன் செஞ்சேன் அப்படின்ற நீ பேர் தான் மாறி இருக்க தவிர எண்ணத்துல ஒன்றும் மாற்றம் கிடையாது. புண்ணியம் எங்க கணக்கில் எழுதணுமோ அடியேன் கணக்கில் எழுதிக்குவார் அவர். சிவன் செய்தார் அப்படின்னு தெளிவா சொல்லணும். அப்ப சிவன் கணக்கில் எழுதிக்குவார். யார் பேரை சொல்றாங்களோ அவங்க கணக்குல கிரெடிட் வச்சுக்குவார் மேனேஜர். அவருக்கு என்ன இருக்கு, எந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதியிருக்குதோ கிரெடிட் பண்ணிட்டு போய்ட்றாரு. அதனால இது சிவன் செய்தது, சிவன் என்னை ஒரு கருவியாக்குறாரு. 10,000 பேர் எப்படி சைவசித்தாந்தம் 2 வருஷத்துல படிக்க முடியும், சிவன் செய்யறாரு. 1000 பேர் எப்படி தேர்வு எழுத முடியும், நேர்முக தேர்வு எப்படி நடத்துறது, சிவன் நடத்துவாரு, சிவன் நடத்துறாரு. எப்படி 27 நாட்டுக்கு போக முடியும், சிவன் போறாரு அப்படின்னா போகும். நான் போறேன் அப்படின்னு சொன்னா நின்னுக்கும். நாம் கொண்டு வந்த பிரார்த்த வினையினை நீக்க நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்த 12 திருமுறைகளை ஓதி உணர்தலே வழி. விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. வெல்லலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே அது வெல்லலாம்னு ஒரு பாட்டிலையும் பதிகத்திலையும் இருக்குதே. என்ன சந்தேகம் அதில்? என்ன விதியை மதியால் வெல்லலாம். மதி என்ன? அறிவு. அறிவு என்ன சொல்லுது? திருமுறையை படிக்க சொல்லுது. அப்படி வெல்லலாம். மதிசூடிய தலைவனின் திருமுறையால் வெல்லலாம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடியவனுடைய திருமுறையை பாடுவதால், பஞ்சபுராணத்தை பாடுவதால் வெல்லலாம். நம்முடைய திருமுறைகளை திருவருளோடு ஒன்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பாடி வழிபடும் போது நம்முடைய நிகழ்வினை மெலிந்தும் வாடியும் நீங்கவும் செய்கிறது. மேலும் நம்முடைய பழவினையும் வருவினையும் நீக்கவல்ல ஆற்றலுடையன நமது 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் இம்மையிலும் மறுமையிலும் அப்படிலாம் சொல்றாங்க. முத்தி நெறி அறியாத முற்கரோடு முயல்வேணி 10 நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எல்லாம் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்தை பாடலாக பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். ஸோ இந்த 12 திருமுறைகளை நாம் பாட வேண்டும். இது வரைக்கும் நம்ம பாடத்தில் என்ன படிச்சிருக்கோம்? நாம் இந்த பிறவியிலே செய்கின்ற நல்வினை தீவினை அது மனதால் தான் செய்ய முடியும், வாயால் தான் செய்ய முடியும், செயலால் தான் செய்ய முடியும். இது தவிர வேற எதாலையும் பண்ண முடியாது. ஆக இது மூணையும் நம்ம சரியா வைத்து கொண்டோம் என்றால் நம்ம சரியா போய்கிட்டே இருக்கோம். நல்லதை நினைப்பது, நல்லதை பேசுவது, நல்லதை செய்வது, இதை செஞ்சால் நல்லது. தீயதை நினைப்பது, தீயதை பேசுவது,
தீயதை செய்வது. தீயதை செய்வதுன்னா என்ன? மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது. எனக்கு இன்பமாக தான் இருக்குது, நான் ஒன்றும் தீமையை சொல்லலை. என்ன கோழியை எடுத்தேன், கட் பண்ணேன், ஃப்ரை பண்ணேன், தொடை உள்ளதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்தேன், நெஞ்சு கறியெல்லாம் அது கொடுத்தேன், அந்த ரத்த கறியை பிள்ளைக்கு கொடுத்தேன், எல்லாருக்கும் உடம்புக்கு டாக்டர் அதுதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன பண்ணேன், எல்லாம் நல்லது தானே பண்ணேன் அப்படின்னா அது நல்லது கிடையாது. முழு பாவம், நரகத்தில் தான் போடுவாங்க. அதே மாதிரி நம்மளை வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி நம்ம இதை வெட்டினோம், அந்த கோழியை மிஷினில் போட்டு வெட்டினோன்னா நம்மளை மிஷினில் போட்டு முடியெல்லாம் போன பிறகு தோலை உரித்து வேறு ஏதாவது நாய்க்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் என்ன மாதிரி அந்த உயிர் இங்கே சித்திரவதைப்பட்டதோ, ஐயோ 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 ஐயோன்னு அந்த ஆடு கோழியும் கத்தும்போது பார்த்தா உள்ள ஏற்கனவே போன வாரம் சாப்பிட்டதே இப்போ வாமிட்டு வருது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே நின்று வரிசையில் நின்று சண்டை போட்டு நான் முன்னாடி வந்தேன், எனக்கு முன்னாடி கொடுன்னு வாங்கிட்டு போய் முன்னாடி குழம்பு வச்சு, முன்னாடி ஃப்ரை பண்ணி, முன்னாடி பிரியாணி பண்ணி, பிரியாணிக்கு கொஞ்சம் இது, குழம்புக்கு இது, ஃப்ரைக்கு இது, கறிக்கு அது, நாளைக்கு இது ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக கேட்பான். எந்த உலகத்தில் போய் நம்ம பிறக்க போகிறோமோ தெரியலை. அப்புறமா கடைசியாக சிவன் என்னை சோதிக்கிறான், சிவன் என்னை சோதிக்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமை நாக்கு தான் உன்னை சோதிச்சதை தவிர சிவபெருமான் எப்படி சோதிப்பான்? அவன் பாட்டுக்கு அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான், எழுதுறதை எழுதிக்கிட்டே இருப்பான். மீள்பார்வை. கண்மம் என்பது உயிர்களை பிறவிக்கு ஆட்படுத்துகின்ற மலம். கண்ம மலம், அந்த கண்மத்தை சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று 3 நிலையிலே வைக்கலாம், 3 வகையாக பிரிக்கலாம். அதை ஒன்று பழசு, இன்னொன்று இப்போ இந்த பிறவிக்கு நம்ம கொண்டு வந்தது. இந்த பிறவியில் நம்ம துன்பத்தை அனுபவிக்க கொண்டு வந்திருக்கோம்னா நமக்கு துன்பத்தை கொடுக்கறது பெருமாள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்பத்தை கொடுக்கறதும் அவர் தான். தனு கரண புவன போகம், தனுவையும் கரணத்தையும் வேணால் பிரம்மா கொடுத்துருக்கலாம். புவன போகத்தை நமக்கு கொடுத்து காத்து அதை நம்மளை அனுபவிக்க செய்து, அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடலில் இந்த உயிரை இருக்க வச்சு, முன்னாடியும் போயிடாமல் பின்னாடியும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் அனுபவிச்சிட்டாரு, அடுத்த வாரம் தான் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அது வரைக்கும் வச்சுக்க முடியுமா? அவர் வச்சுக்க முடியாது, இல்லைன்னா பதவி போயிடும் அவருக்கு. அதனால் உயிர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கான காலம், நியதி, கலை, இடம், பொருள் எல்லாத்தையும் செய்து தர்றது காக்கும் கடவுளுடைய வேலை. நாம் செய்யும் நன்மை தீமைகள் புண்ணியமாக பாவமாக பதிந்து, நன்மைன்னா புண்ணியமாக பதிஞ்சு இன்பமாக நமக்கு அடுத்த பிறவியில் வரும், தீமை என்பது பாவமாக பதிந்து துன்பமாக நமக்கு கிடைக்கும். நான் எனது என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு எல்லாம் சிவன் செயல் என்று இருப்பது இருவினை ஒப்பு எனப்படும். இறைவனை அடைய இது மிகவும் இன்றியமையாததாகும். ரொம்ப ரொம்ப அருமையான பாடம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் பாடத்தை படித்தாலே நமக்கு ஓரளவு தெளிவு வந்துடுது. இந்த கஷ்டம் வருது அப்படின்னா இது என்னால் தான் வருது, ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற யாரையும் சொல்லக்கூடாது. அந்த துன்பம் என்னுடைய மனைவி மூலமாக வரலாம், மனைவிக்கு நல்லது தான் சொல்லணும். ஏன்? இந்த பிராரத்தத்தை நான் அனுபவிக்காம எடுத்துக்கிட்டு சிவபெருமானுடைய திருவடி நிழலுக்கு போக முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அனுபவிச்சு அதை 0 பண்ணினால்தான் சிவபெருமானுடைய திருவடிக்கு போக முடியும். ஆனால் அதை அனுபவிக்கும் போது வலிக்குது அப்படின்னா அது செய்யும் போது மற்றவனுக்கு வலிச்சிருக்கும்ல, ஆடு மாடுக்கெல்லாம் வலிச்சிருக்கும்ல. அன்னைக்கு அதுகளுக்கு வலிச்சது நமக்கு வலியா தெரியல, இன்னைக்கு நமக்கு வலிக்கும் போது மட்டும் வலிக்குது 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 அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போய் வலிக்க வைக்கிறோமே, அப்போ அது நாளைக்கு வலிக்க போகுது, இன்னும் கேவலமான பிறவிகள்ல வலிக்கும். ஆக இது வலிக்குது என்றால் திருமுறையை பாடு, வேற என்ன பண்றது? உன்னுடைய பாவம், உன்னுடைய புண்ணியமும் உனக்கு தானே வருது. உன்னுடைய பாவத்தை மட்டும் உனக்கு கொடுத்துட்டு புண்ணியத்தை வேற ஆளுக்கு கொடுக்கலையே. நான் அடையிற பாரு, வெட்டியா இருக்கான் ஆனா பணம் சம்பாதிக்கிறான், இவன் ஜாலியா இருக்கான், அப்படி பண்றான், சாமியே கும்பிட்றது இல்லை, ஜாலியா இருக்கான், அவன் போன பிறவில என்ன பண்ணாரு உனக்கு என்ன தெரியும்? ஆக நமக்கு இன்பம் துன்பம் பாவ புண்ணியம் இது நமக்கு 0 ஆனாதான் இறைவன்கிட்ட போக முடியும். அது தெரிஞ்சுக்கங்க. 0 ஆகணும்னா இந்த துன்பத்தை நான் அனுபவிச்சே ஆக வேண்டும். அது யாரோ எனக்கு என்னுடைய நண்பர் மூலமா அந்த துன்பம் வருதுன்னா நண்பருக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். துன்பத்தினால வேணா கோபம் வருமே தவிர இந்த துன்பம் அவர் மூலமா எனக்கு வரலன்னா கழியாது, கழியலைன்னா திருவடி கிடையாது. எனக்கு திருவடி வேணும், திருவடி வேணும்னா துன்பம் வரணும், துன்பம் வரணும்னா அது என் நண்பன் மூலமாக, மனைவி மூலமா, கணவன் மூலமா வந்திருக்கு. மிக்க நன்றி, நீங்க தான் என்னை சிவனுடைய திருவடிக்கு கூட்டிகிட்டு போறீங்க. உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும், சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கு, அழகு 13ல் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வினையை எடுத்து சொல்லுங்க. அவங்க அப்புறம் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. என்னடா எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும்
இந்த பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு இந்த அம்மா ஒன்றும் கோபமே பட மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். சரி, இருவினை ஒப்பு என்பதும் இறைவனை அடைய மிகவும் இன்றியமையாததாகும். இருவினை ஒப்பு அது முடிந்தால் மல பரிபாகம். மல பரிபாகம் ஆனால் சத்தி நிபாதம். சத்தி நிபாதம் ஆனால் முத்தி. முத்தியிலே சாலோக முத்தி, சாமீப முத்தி, சாரூப முத்தி, சாயுச்சிய முத்தி. சாயுச்சிய முத்தி தான் நமக்கு வேண்டும். அந்த பாதையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த 2 பாடங்களில் அந்த சாயுச்சிய முத்தியை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இந்த அளவிலே நாம் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். திருமுறைகளை அனைவரும் பாட வேண்டும். திருமுறைகள் தான் நமக்கு இந்த பிராரத்த வினையை எப்படி நான் வலிக்காம கழிக்கிறது, எப்படி கழிக்கிறதுக்கு நான் தயார், புரிஞ்சிருச்சு. ஆனா வலிக்குதே ஐயா, அதுக்கு என்ன பண்றது? வழிபாடு செய்யறது, திருமுறைகளை படி. கொஞ்சம் அது போட்டுக்கிட்டா பெயின் கில்லர் மாதிரி வலி தெரியாம இருக்கும். அதனால திருமுறைகளை நம்பிக்கை வைத்து திருமுறைகளை ஓதுவோம். சிவனடியார்களுக்கு உதவி செய்வோம். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வோம். சிவ சிந்தனை, சிவ பேச்சு, சிவ செயலில் நாம் ஈடுபட்டு இந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவோம். மீதி இறைவனுடைய செயல் என்ற நம்பிக்கையில் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்க.